வணக்கம் 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 அனைவருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் செல்வா. என் பெயர் பிரசன்னா. இன்னைக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் தானே? என்ன சத்தமே வரல? சாப்பிட்டீங்களா இல்லையா? யார் சாப்பிட்டா? யாரும் சாப்பிடலையா? நானும் சாப்பிடல, எனக்கும் பசிக்குது. சரி, இன்னைக்கு யூடியோட இந்திய நடவடிக்கை குழு பெருமையுடன் வழங்கும் 14 தமிழ் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸோட ஃபைனல் ரவுண்ட்ஸ். இந்த கட்டத்தில் எல்லாரும் கை தட்டணும். நானே கேட்க நல்ல கை தட்டுங்க. இன்னும் சத்தமா விசில்லாம் கொடுத்தாங்களே, அதை யூஸ் பண்ணுங்க. ஓகே, போதும் போதும். ஒன்றும் காம்படிஷனுக்கு நிறையா விசில் பண்ணோம். ஓகே ஓகே, கேன் தேங்க்யூ. ஆர்வ கோரல். ஓகே பிரசன்னா, இந்த காம்படிஷன் என்னத்துக்கு நடத்தணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே, நம்ம மாணவர்களை அவங்களோட கல்வி திறனையும் தாண்டி கலைகளை ஈடுபாட்டிலையும் அவங்கள ஆர்வத்தை தூண்டுறதுக்கும் அதை நடத்திக்கிட்டு வரோம். கடந்த 14 வருஷமா யூடி சமூக மன்றம் இந்த போட்டிகளை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், 5 பள்ளிக்கூடங்கள் இந்த காம்படிஷனில் டேக் பார்ட் பண்ணுறீங்க. ஹாய், ஹலோ, யூ ஆர் வேவிங் அட் மீ, ஐ வேவ் அட் யூ. ஸோ ஓகே, இப்போ முக்கியமான தருணம் இது மாணவர்களுக்காக செய்யறதுனால மாணவர்களே இதை படிக்க போகிறாங்க. ஸோ த கம்பேர்ஸ் ஹூ ஆர் முதலில் வாழ்பவர் கேபி. இரண்டாவது சில்க் ஸ்ரீமதி. அடுத்ததாக சாய் சர்வேஷ். கடைசியா வருது கடைக்குட்டி சிங்கம் சைலேஷ். ஓகே, up to you guys. அனைவருக்கும் வணக்கம். A very warm welcome to everyone here. Gabi, Smriti, இன்னைக்கு எதற்காக வந்திருக்கோம் தெரியுமா? Today we are finally having the Tamil Talent Quest competition that has been stopped for 2 years because of COVID. இந்த போட்டியில பங்கேற்கும் 5 பள்ளிகள் Chwachakang Primary School. Hey, சத்தம் இல்லையா? Concord Primary School, Dilasa Primary School, Southview Primary School, and lastly UT Primary School. Chwachakang தொடக்கப்பள்ளி முதல் இடத்தை 2 வருடங்களாக கைப்பற்றியுள்ளது. I'm sure Chwachakang is all ready to be the champions, but the rest of the schools, you're not going to make it easy, are you? It's going to be a tough fight amongst all our talented participants. And this year, to make it more interesting, we have another aspect included which highlights students' ability in non-academics area. இந்த வருஷம் மாணவர்களுடைய ஏட்டுக்கல்வியையும் தாண்டி, அதாவது உங்களுடைய பள்ளியிலலாம் நீங்கள் 6-7 மணி நேரம் புக்கெல்லாம் வச்சு படிப்பீங்கள்ல, அதையும் தாண்டி உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்காக எங்களுக்கு ஒரு புது அங்கம் இந்த நிகழ்ச்சியில் இருக்க போகிறது. Previously, we had included dancing competition. This year, we have included another category that is skit, drama, and stand-up comedy. We hope to see all the students showcase their talents and strive in all different categories of competitions. கிருமி தொற்றுக்கு முன்பு ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் ஒரு நடன போட்டி நடந்தது. ஆனால் இந்த வருஷம் அந்த நடன போட்டிக்கு பதிலாக நாடகம் அல்லது நகைச்சுவை போட்டி ஒன்று நாங்கள் நடத்த போகிறோம். அதில் மாணவர்கள் அவங்களுடைய திறமைகளை நன்கு வெளிப்படுத்துவாங்க. Points and prizes will be awarded to the top 3 winners. Points will be accumulated to see the winner of the challenge trophy. Do be informed, judges' decisions are final. இந்த போட்டிக்கான பரிசு முதல் 3 இடங்களை பெற மாணவர்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் போட்டிக்கு பின்னர் அவங்களுடைய மதிப்பெண்கள் எல்லாத்தையும் கூட்டி யார் முன்னாடி சொன்னதை போல சாம்பியன் ஸ்கூல் என்று நாங்கள் தெரிவிப்போம். அதுக்கப்புறம் நடுவர்களுடைய கட்டளைகளே சாசனம். Primary 5 quiz will be held in level 5 due to nature of the competition and other constraints. முதல்ல வெவ்வேறு அங்கங்களின் நடுவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். From Primary 1, fancy dress students shall don ethnic costumes from any Indian cultures across India. Students will be given 1 to 2 minutes to describe their ethnic costumes. They are expected to know the origins and other interesting information that will be relevant to their costumes. And the judges are Ms. Priya Manugaran as well as Mr. Ishwaran Chandrasekharan.
நிலை 2ற்கு ஷோ அண்ட் டெல் போட்டி. போட்டியாளர்கள் தங்களுக்கு விருப்பமுள்ள உணவு, விளையாட்டு போன்றவற்றையை படம் பிடித்து தங்களின் பிறப்பிடம், குடும்ப உறுப்பினர்கள் ஆகியவற்றையும் விளக்க வேண்டும். இதற்கான நடுவர்கள் மேடம் பவானி மற்றும் மேடம் அன்புக்கரசி. தொடக்கப்பள்ளி 3 பாட்டல் போட்டி. இதற்கான நடுவர்கள் திரு அசோக் மற்றும் திரு சிவா. தொடக்க நிலை 4 கதை சொல்லும் போட்டி. இதற்கான நடுவர்கள் மேடம் விஜயா மற்றும் திரு சங்கர். From Primary 6 எனக்கு தெரியும், the judges are Mr. Uma Shankar as well as Madam S. Avirama Sundari. நடன போட்டியின் நடுவர்கள் மிஸ் பிரியா மனோகரன் மற்றும் மிஸ்டர் ஈஸ்வரன் சந்திரசேகர். கடைசியாக நாடகம் அல்லது நகைச்சுவை போட்டியிற்கான நடுவர்கள் திரு புகழேந்தி மற்றும் திரு செல்வா. Just before we commence the competitions, for those who would like to see the highlights of our preliminary round, you can go to the short trailer that was posted in our UTCC IAEC Facebook page. Do go to our Facebook page, like and subscribe to continue supporting us. Now we're going to introduce each contestant and category as per the program highlight list. First, we have Concord dancers from Concord Primary School. முறைதானா முகுந்தா சரிதானா சனந்தா முறைதானா முகுந்தா சரிதானா சனந்தா முறைதானா முகுந்தா சரிதானா சனந்தா பூவையர் மீது கண்மீவது முறையா பாவையின் நெஞ்சு தினம் தேகின்ற பிறையா போதுமே நீ கொஞ்சம் துயில் கொள்ளடா கண்ணாடி தூங்கடா என் கண்ணாடி தூங்கடா பொந்திரலில் மலை சுமந்தது போதுமே கண்ணாடி தூங்கடா என் கண்ணாடி தூங்கடா பொன்னிதழில் குழலி செய்தது போதுமே கண்ணாடி தூங்கடா என் கண்ணாடி தூங்கடா கண்ணாடி தூங்கடா என் கண்ணாடி தூங்கடா ஆசாரா ரிசனி கபமக ரிபமகரி சா சரி பதச பமகரி தா பமகரி கரா கபமகரி தா பமகரி சரிதா கரி சரிதா நச நசரி கரி சரிதா ச ச ச பமகரி தா பமகரி ச 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 சரி கபதரி சா கண்ணாடி தூங்கடா என் கண்ணாடி தூங்கடா கண்ணாடி தூங்கடா என் கண்ணாடி தூங்கடா கண்ணாடி தூங்கடா என் கண்ணாடி தூங்கடா மதனா மதுசூதனா மனோகரா மன்மோகனா மதனா மதுசூதனா மனோகரா மன்மோகனா முறைதான அண்ணா அனிருத்தா கண்ணா அனிருத்தா கண்ணா கண்ணா பொழுதும் கண்ணா கிருஷ்ணா ராரா ரமணா கண்ணா நீ தூங்கடா. Next, from P6 எனக்கும் தெரியும், we have Shruti from Concord Primary School. என் பேர் ஸ்ருதி. நான் கொன்காட் தொடக்கப்பள்ளியிலிருந்து வருகிறேன். பொங்கல் என்பது நாம் அனைவரும் கொண்டாடும் ஒரு நிகழ்ச்சி.
நாம் பொங்கலுக்கு முன்பும் அதன் பிறகும் நிறைய விஷயங்களை செய்வோம். பொங்கலுக்கு முன்பு நாம் லிட்டில் இந்தியா என்ற இடத்திற்கு சென்று பல உடைகளை வாங்குவோம். அதை நாம் பொங்கல் அன்று அணிவோம். எப்போதும் நான் அங்கே செல்லும்போது என்னுடைய குடும்பம் நிறைய விஷயங்களை செய்வோம். நாங்கள் உடைகளை வாங்குவது, அங்கே இருக்கும் சாப்பாடுகளை சாப்பிடுவோம். மேலும் அது தமிழர்கள் மட்டும் வரும் இடம் இல்லை, மற்ற இனத்தவர்களும் அங்கே வந்து நாம் என்ன செய்கிறோம் என்பதை பார்ப்பார்கள். லிட்டில் இந்தியாவில் எப்போதும் மின் விளக்குகளை வைத்திருப்பார்கள். அது அழகாக இருக்கும். அதை பார்க்கவும் நிறைய பேர் வருவார். நாம் பொங்கலின் போது நாம் அதிகாலையில் எழுந்து நாம் குளிப்போம். பின்பு நாம் புதியதாக வாங்கிய உடைகளை அணிவோம். அப்படி செய்த பிறகு முடியை அழகாக ஜட பின்னிவிட்டு பூக்களை அணிவோம். நாம் எப்போதும் பொங்கலின் போது பொங்கல் செய்வோம். அதுதானே அந்த விழாவின் பேர். நாம் பொங்கல் செய்யும் போது அது பொங்கி வரும்போது நாம் பொங்கலோ பொங்கல் என்று கத்துவோம். அப்படி செய்யும் போது எனக்கு மிகவும் பிடிக்கும். என் அம்மா பொங்கல் செய்வதை நான் எப்போதும் பக்கத்தில் இருந்து கவனித்து கொண்டிருப்பேன். அவர் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். நான் எப்போதும் நினைப்பேன், நான் எப்போது பொங்கலை செய்வேன். என் அம்மா கூறிவார், எனக்கு நன்றாக தெரிந்ததும் நான் அதை செய்வேன். பொங்கலின் போது என் நண்பர்களும் கலந்து கொள்வார்கள். பள்ளியில் ஆசிரியர்கள் நிறைய விஷயங்களை செய்வார். விளக்குகளை சாயம் ஊட்டுவது, மேலும் மற்றவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்பதையும் சொல்லிக் கொடுப்பார். எப்போதும் என் நண்பர்கள் அதில் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்பார்கள். பல இனத்தவர்களும் அதை கேட்பார்கள். சில முறைகள் எங்கள் பள்ளியில் ஒரு முறை பொங்கல் செய்தார்கள். என் நண்பர்கள் அதை சாப்பிட்டுவிட்டு மிகவும் நன்றாக இருக்கிறது என்று கூறினார்கள். அது எனக்கு மிகவும் மனநிறைவை கொடுத்தது. ஏனென்றால் பொங்கல் தமிழர்கள் மட்டும் கொண்டாடும் நிகழ்ச்சி அல்ல, அனைவரும் சேர்ந்து கொண்டாடும் ஒரு நிகழ்ச்சி. அது நம்மளுடைய நட்பையும் வளர்க்கும். தொடக்கப்பள்ளி 6 எனக்கும் தெரியும் போட்டிக்கு சந்தோஷ் தேலாசா பள்ளியில் இருந்து வருகிறான். வணக்கம், என் பெயர் சந்தோஷ், டிலாசா பள்ளியிலிருந்து வருகிறேன். நான் 6ஆம் வகுப்பு. பொங்கல் திருநாள் அன்று நானும் என் குடும்பமும் வந்து காலையில் எழுந்து குளித்து சாமி கும்பிட்டு ஒன்றாக வந்து பொங்கல் செய்வோம். அப்போது வந்து என் அம்மா வந்து 2 பொங்கல் பானையை அடுப்பில் வைத்து எந்த பொங்கல் பானை வந்து முதலில் வருகிறதுன்னு வந்து நாம் போட்டியிடுவோம். அப்போது வந்து செய்த முடித்த பிறகு சூரியன் தேவனுக்கு வந்து படைப்போம். ஏனால் வந்து இது வந்து விவசாயிக்கு வந்து மதிப்பு கொடுக்கறதுக்காண்டி நம் பொங்கல் வந்து வருஷம் நாங்கள் கொண்டாடுவோம். அப்போது வந்து என் அம்மாவும் நானும் காலையில் ஏந்திட்டு விட்டு பொங்கலுக்கு திருநாள் அன்றைக்கு வந்து கோலம் இட்டு சாமி கும்பிட்டு விடுவோம். அப்போது காலையில் வந்து பொங்கல் இட்ட பிறகு நான் வந்து அம்மாவுடைய வந்து காலை வீட்டு கதவுக்கு மேல் வந்து 2 கரும்பும் கட்டி அதை வந்து சாமிக்கு படைத்த பிறகு நான் வந்து அது அம்மாவை உடைத்து தந்து நான் வந்து சாப்பிடுவேன். பொங்கல் திருநாள் வந்து நண்பர்களும் கூப்பிட்டு பொங்கல் இடுவேன். ஏனால் வந்து நண்பர்களுக்கு பிடிக்கும். ஏனால் வந்து அவர்கள் வந்து பொங்கலை வந்து பகிர்ந்து கொள்ளுவேன். அப்போது வந்து எங்கள் அம்மாள் வந்து அம்மாவில் பொங்கல் கத்துவோம்.
நன்றி, வணக்கம். முதலில் இனாக்ஷி சவுத் வியூ பிரைமரியிலிருந்து. அமிர்தினும் இனியது தமிழ். அவையின் சான்றோர்க்கும் என்னை ஈன்றோர்க்கும் என்னை போன்றோர்க்கும் முத்தமிழ் கலந்த முதல் வணக்கம். என் பெயர் தேவயினாக்ஷி நரேஷ்குமார். நான் சவுத்தியூர் தொடக்கப்பள்ளியிலிருந்து தொடக்கநிலை 4 படிக்கிறேன். என் கதையின் தலைப்பு தேங்காய்க்கு கொடுத்த விலை. ஒரு ஊரில் சந்திரகாந்த் என்ற ஒரு கருமி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு பணத்தை எதற்காகவும் செலவழிக்க பிடிக்காது. ஒரு முறை அவன் ஒரு திருமண விருந்திற்கு சென்றிருந்த போது தேங்காய் பர்பியை சாப்பிட்டான். அது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் வீட்டிற்கு சென்று தன் மனைவியிடம் தேங்காய் பர்பியை செய்ய சொல்லி கேட்டான். அவனிடம் அவன் மனைவியோ, நீங்கள் எனக்கு சாதாரண சமையலுக்கு கூட பணம் தருவதில்லை, நான் எப்படி தேங்காய் பர்பியை செய்வது? ஒரு தேங்காய் மட்டுமாவது வாங்கி தாருங்கள், நான் உங்களுக்கு தேங்காய் பர்பியை செய்து தருகிறேன் என்றார். சந்திரகாந்த் உடனே தேங்காய் வாங்க சந்தைக்கு சென்றான். கடைக்காரரிடம் ஒரு தேங்காய் என்ன விலை என்று கேட்டான். அதற்கு கடைக்காரர் ஒரு தேங்காய் 5 ரூபாய் என்று கூறினார். 5 ரூபாயா என்று அதிர்ச்சி அடைந்த சந்திரகாந்த் 2 ரூபாய்க்கு தரும்படி கேட்டான். அதற்கு கடைக்காரர் 2 ரூபாய்க்கு தர முடியாது, வேண்டுமென்றால் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தோப்பில் கிடைக்கும் என்றார். சந்திரகாந்த் உடனே தோப்பிற்கு நடக்க துவங்கினான். தோப்பை அடைந்ததும் ஒரு தேங்காய்க்கு 2 ரூபாய் மிக அதிகம் என்று நினைத்தான். அங்கிருந்த காவலாளியிடம் ஒரு தேங்காய் 1 ரூபாய்க்கு கிடைக்குமா என்று கேட்டான். அதற்கு காவலாளி 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கடற்கரையில் உள்ள தென்னை மரங்களில் இலவசமாகவே கிடைக்கும் என்றார். இலவசமாக கிடைப்பதால் நடப்பதில் ஒன்றும் சிரமம் இல்லை என்று கடற்கரையை சென்றடைந்தான். அங்கு தென்னை மரங்களும் அதில் தேங்காய்களும் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான். ஒரு தென்னை மரத்தை ஏறி தேங்காய்களை பறித்த போது சட்டென்று வீசிய பெருங்காற்றில் நிலை தடுமாறி கீழே விழ கைக்கு சிக்கிய ஒரு தேங்காய் பிடித்து கொண்டு தொங்கினான். அவனது நெஞ்சம் படக் படக் என்று தாளம் போட்டது. அந்த வழியாக ஒரு யானை பாகன் தன் யானையுடன் வந்தான். அவனிடம் தன்னை காப்பாற்றும்படி சந்திரகாந்த் கேட்டான். அதற்கு யானை பாகன், அவ்வாறு செய்ய முடியாது, வேண்டுமென்றால் 100 ரூபாய் கொடுத்தால் காப்பாற்றுகிறேன் என்றான். வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டான் சந்திரகாந்த். யானை மீது நின்ற யானை பாகன் சந்திரகாந்தின் கால்களை பிடித்து கொண்டான். யானை சட்டென நகர்ந்தது. சந்திரகாந்தும் யானை பாகனும் தென்னை மரத்திலிருந்து தொங்கினார்கள். அந்த வழியாக ஒரு குதிரை வீரன் தன் குதிரையுடன் வந்தான். அவனை அழைத்த இருவரும் தங்களை காப்பாற்றும்படி வேண்டினர். அதற்கு குதிரை வீரன் 500 ரூபாய் கொடுத்தால் காப்பாற்றுகிறேன் என்றான். அதற்கும் ஒப்புக்கொண்டான் சந்திரகாந்த். குதிரை மீது நின்ற குதிரை வீரன் பாகனின் கால்களை பிடித்து கொண்டான். குதிரை சட் என்று ஓடியது. மூவரும் கீழே விழுந்து எலும்புகளை முறித்து கொண்டனர். அதற்கு சந்திரகாந்த் 1000 ரூபாய் செலவு செய்யும்படி ஆனது. தேவையான நேரத்தில் செலவு செய்யாததால் தேவையில்லாவற்றிற்கு அதிகம் செலவு செய்யும்படியான தன் நிலையை எண்ணி சந்திரகாந்த் வருந்தினான். தன் தவறை உணர்ந்தான். என்ன நடுவர்களே, இப்போ சந்திரகாந்த் ஒரு தேங்காய்க்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்தான் என்று தெரியுமா? இந்த வாய்ப்பளித்த என் பள்ளி ஆசிரியைக்கும் நடுவர்களுக்கும் என் மனாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நல்வணக்கம். அடுத்து தொடக்கநிலை 4க்கான கதை சொல்லும் போட்டிற்காக சாச்சிகாங் தொடக்க பள்ளியிலிருந்து தனிஷ்கா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தனிஷ்கா. நான் சோச்சிகாங் தொடக்க பள்ளியில் 4ஆம் வகுப்பில் பயில்கிறேன். என் கதையின் தலைப்பு புத்திசாலி எருமை. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. ஆமாம், இப்படி புத்தியை தீட்டி தன் உயிரை காப்பாற்றிக் கொண்ட புத்திசாலி எருமையை பற்றிய கதை தான் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். கவனமாக கேளுங்கள். ஒரு வயசான எருமை நாட்டில் வாழ்ந்தது போதும், இனி மீதி காலத்தை காட்டிலேயே கழிக்கலாமே என்று நினைத்து வெகு தூரம் நடந்து சென்று ஒரு காட்டில் ஒரு நல்ல குகையை கண்டுபிடித்தது. குகைக்கு பக்கத்திலேயே ஒரு அழகான புல்வெளியும் தெளிந்த நீரோடையும் இருக்கவே இதை விட வேறு நல்ல இடம் கிடைக்காது என்று முடிவு செய்து அங்கேயே வசிக்க ஆரம்பித்தது.
தினமும் சந்தோஷமாக புல்லை தின்று குளத்திலிருந்து நீர் பருகி குகையில் உறங்கி தன் பொழுதை மிக உல்லாசமாக கழித்தது. எல்லாருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக போய்விடாது இல்லையா? அப்படித்தான் இந்த எருமைக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. புலியின் ரூபத்தில். ஒரு நாள் அது உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு உருமல் சத்தம் கேட்டு எட்டி பார்த்தது. அதன் முகம் பயத்தில் வெளறி போனது. குகையில் இறங்கிக் கொண்டிருந்ததோ ஒரு புலி. ஐயையோ, நான் என்ன செய்வது? புலி என்னை ஒரே அடியில் கொன்று விடுமே என்றது. ஒரு யோசனை வரவே, நம்மால் புலியை பார்க்க முடியும், ஆனால் புலியால் நம்மளை பார்க்க முடியாதுல்ல. புலி குகையை நெருங்கிக் கொண்டிருக்கும் போது அது இருவர் பேசுவது போல் பேச ஆரம்பித்தது. நண்பா, அதோ பார், இன்னைக்கு ஒரு புலி நம்ம கையில் சிக்க போகுது. மெதுவா பேசு, புலிக்கறி ரொம்ப ருசியா இருக்கும். புலி நம்ம கேட்டுச்சுன்னா நம்மளுக்கு தான் ஏமாற்றம். அதை கேட்ட புலி பின்னங்கால் தெரிக்க ஓடியே போய்விட்டது. மறுநாள் புலி நரியிடம் சொல்ல நரியோ கொல்லென்று சிரிக்க ஆரம்பித்தது. என்ன புலியாரே, இவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறீர்? உன்னை அடித்துக் கொள்ளும் தைரியமோ பலமோ இந்த காட்டில் யாருக்குள்ளது? அந்த குகையில் இருப்பதோ ஒரு வயசான எருமை. அது உங்களை நன்றாக ஏமாற்றி விட்டிருக்கிறது. இருந்தும் நம்பாத புலி, சரி, நீ என்னோடு வா, இருவரும் சென்று பார்க்கலாம். புலி முன்னெச்சரிக்கையாக தன் வயிற்றையும் நரியின் வயிற்றையும் ஒன்றாக கட்டிக்கொண்டது. புலியும் நரியும் வருவதை பார்த்த எருமை, இது எல்லாம் அந்த பொல்லாத நரியின் வேலையாத்தான் இருக்கும். நான் இதையும் எப்படி சமாளிக்கிறேன் என்று பார் என்ற நீ, நரி நண்பா, அதோ 2 புலியுடன் வர சொன்னால் ஒற்றை புலியுடன் வந்திருக்கிறாய். நரி திரு திரு என்று முறிக்க புலி திரும்பவும் பின்னங்கால் தெரிக்க ஓடியே போய்விட்டது. புலி எவ்வளவு கத்தி நிற்க சொன்னால் நரி எவ்வளவு கத்தி நிற்க சொன்னாலும் புலி நிற்காமல் ஓடியே போய்விட்டது. எல்லாம் ஒரே கணத்தில் முடிந்து விட்டது. தந்திரத்திற்கே பெயர் போன நரியின் தந்திரத்தையே உடைத்து எறிந்த அந்த புத்திசாலி எருமை. இப்போது சொல்லுங்கள் நண்பர்களே, மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல என்று திருவள்ளுவர் சொன்னது போல் புத்திசாலித்தனமாக யோசித்தால் புத்திசாலி எருமை போல் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். அப்படித்தானே? நன்றி, வணக்கம். Next, from singing primary 3 and 4, we have Nitanya from Choa Chu Kang Primary School. Can we make some noise? வணக்கம், என் பெயர் நித்தன்யா. நான் சாச்சுகாங் தொடக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை, என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை, உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்ததுதான் எங்கெங்கும் செல்லுமே, ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ, கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை, என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை, செம்பருத்தி பூவ போல ஸ்நேகமான வாய்மொழி, செல்லம் கொஞ்ச கோடை கூட ஆகிடாதோ மார்கழி, பால் நிலா உன் கையிலே சூறாகி போகுதே, வானவில் நீ சூடிட மேலாடையாகுதே, கண்ணம்மா கண்ணம்மா நில்லம்மா உன்னை உள்ளம் என்னுதம்மா, கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை, என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை, உன்னுடைய கோலம் காண கோவில் நீங்கும் சாமியே, மண்ணலந்த பாதம் காண சோலையாகும் பூமியே, பாரதி உன் சாயலை பட்டாக மாற்றுவான், தேவதை நிதான் என வயார போற்றுவான், கண்ணம்மா கண்ணம்மா என்னம்மா வெட்கம் நெட்டி தள்ளுதம்மா,
கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்ததுதான் எங்கெங்கும் செல்லுமே ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ. நன்றி. இப்பொழுது தேராசா பள்ளியிலிருந்து கீர்த்தனா பாடப் போகிறாள். வணக்கம். இன்னைக்கு நான் குழந்தையும் தெய்வமும் பாட்டு பாடப் போகிறேன். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. நடந்ததெல்லாம் நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரன்று. நடந்ததெல்லாம் நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரன்று. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. பிறந்த வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது, பிறந்த வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது. அந்த பிள்ளையோடு தெய்வம் வந்து குடியிருந்தது, அந்த பிள்ளையோடு தெய்வம் வந்து குடியிருந்தது. வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது, வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது. அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது, அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடது, உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடது. நம் உள்ளம் என்னும் சூரியனை கோபம் மூடது, நம் உள்ளம் என்னும் சூரியனை கோபம் மூடது. காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது, காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது. பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுது, பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. பிள்ளைகளாயிருந்தவர் தான் பெரியவரானார், பிள்ளைகளாயிருந்தவர் தான் பெரியவரானார். அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார், அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார். கள்ளமெல்லாம் உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம், கள்ளமெல்லாம் உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம் என்றும் கண்ணெதிரே காணுகின்ற தெய்வங்களானார், என்றும் கண்ணெதிரே காணுகின்ற தெய்வங்களானார். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. நடந்ததெல்லாம் நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரன்று. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. நன்றி, வணக்கம். அடுத்து சாச்சிகாங் தொடக்கப்பள்ளியிலிருந்து தொடக்கநிலை 2 ஷோ அண்ட் டெல் போட்டியிற்காக திவ்யா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திவ்யபாலா. நான் சோர்ச்சுகன் தொடக்கப்பள்ளியில் 2ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். இன்று நான் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய பொருட்கள் பற்றி கூறப்போகிறேன். இதுதான் அம்மிக்கல். இதை வைத்து தேங்காய், குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் போன்றவற்றை அரைத்து கொள்ளலாம். இதில் அரைத்து குழம்பு செய்வதனால்
குழம்பு ருசியாகவும் நம் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரும். மேலும் இதை முன்னும் பின்னும் இழுத்து அரைப்பதினால் நம் கைகளுக்கு ஒரு உடற்பயிற்சியாகவும் இருக்கும். இதுதான் மண்பானை. இது களிமண்ணால் செய்யப்பட்டது. இதில் சமைத்து சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம். மேலும் இதில் சமைத்த உணவுப் பொருட்கள் நீண்ட நேரம் கெட்டுப்போகாமல் இருக்கும். இதில் தண்ணி ஊற்றி குடித்தால் ஜில் என்று இருக்கும். நாம் இதை பயன்படுத்தும் போது நிதானமாகவும் பொறுமையாகவும் பயன்படுத்த வேண்டும். எனவேதான் நம் முன்னோர்கள் பெண்களுக்கு பொறுமை குணம் வர வேண்டும் என்பதற்காக இதை பயன்படுத்தினார்கள். இதுதான் ஆட்டுக்கல். இதில் ஊற வைத்த தானியங்களை அரைத்து கொள்ளலாம். ஊற வைத்த அரிசி, உளுந்து, வெந்தயம் போன்றவற்றை அரைத்து இட்லி, தோசை, ஆப்பம் செய்து சாப்பிடலாம். நம் முன்னோர்கள் இவற்றை பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருந்தார்கள். ஆனால் இப்போது நாம் புதிய கருவிகளை பயன்படுத்தி வேலைகளை எளிதாக முடித்து விடுகிறோம். மேலும் உடற்பயிற்சி நிலையத்துக்கு சென்று நேரத்தையும் பணத்தையும் வீணாக செலவு செய்கிறோம். யோசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இப்போது ஷோ அண்ட் டெல் போட்டிக்காக லக்ஷிதா கான்காட் தொடக்க பள்ளியிலிருந்து. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லக்ஷிதா இளஞ்செழியன். நான் கான்காட் ஆரம்ப பள்ளியில் 2ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் இன்று என் குடும்பம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நான் சாச்சுக்காங்கில் வசிக்கிறேன். எனக்கு அழகான குடும்பம் உள்ளது. எனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் நான் நேசிக்கிறேன். என் குடும்ப உறுப்பினர்கள் நான், என் பெற்றோர், என் அக்கா மற்றும் என் மாமா. என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் என் மீது மிக அன்பாக இருப்பார்கள். என் பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்கிறார்கள். ஆகையால் காலையில் என் அப்பா என்னை பள்ளிக்கு அழைத்து செல்வார். மாலையில் என் அம்மா என்னை திரும்ப அழைத்து கொள்வார்கள். அப்போது என் அம்மாவிடம் அன்று பள்ளியில் நடந்த அனைத்தையும் பகிர்ந்து கொள்வேன். நான் ஏதேனும் தவறு செய்தால் என் பெற்றோர்கள் என்னை கண்டிப்பார்கள் மற்றும் அறிவுரை கூறுவார்கள். நான் ஏதாவது நல்லது செய்தால் என்னை பாராட்டவும் செய்வார். நான் ஏதாவது ஆசைப்பட்டால் அது நல்லதாக இருந்தால் என் பெற்றோர்கள் எனக்கு வாங்கி தருவார்கள். என் அம்மா நான் கறிகளில் சாப்பிடுவதை பெரும்பாலும் விரும்ப மாட்டார். ஆகையால் எனக்கு பிடித்த சத்தான உணவுகளை வீட்டில் சமைத்து கொடுப்பார். எங்கள் அனைவருக்கும் அம்மாவின் சமையல் மிகவும் பிடிக்கும். என் அம்மா செய்யும் பிரியாணி மிக ருசியாக இருக்கும். என் அப்பா நான் நன்றாக படிப்பதற்காக அனைத்து வசதிகளும் செய்து தருவார். ஜூன் விடுமுறையில் என் பெற்றோர் என்னை மலேசியாவில் இருக்கும் எங்கள் உறவினர் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். என் உறவினர்கள் என்னை அன்பாக பார்த்து கொண்டார்கள். என்னை அனைத்து சுற்றுலா இடங்களுக்கும் அழைத்து சென்றார்கள். நான் மிகவும் மகிழ்ச்சியாக கண்டு கழித்தேன். நான் இந்த விடுமுறையில் என் அண்டை நாடான மலேசியாவின் கலாச்சாரம், உணவு பழக்கங்கள், மொழி மற்றும் சில மலை மொழி சொற்களை பேச கற்றுக்கொண்டேன். இந்த விடுமுறையை எனக்கு மிகவும் பயனுள்ளதாக மற்றும் சிறப்பாக அமைத்து கொடுத்த என் பெற்றோருக்கு என் மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போது ஒரு விவசாயி வருகிறார். His name is Sai Ashwit from Dilasa Primary School under Fancy Dress. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்வித். நான் டிலாசா பிரிவா வகுப்பில் படிக்கிறேன். இப்போது நான் விவசாயி பற்றி காட்டோயடு முதலாளி காட்டலிட்ட தொழிலாளி விவசாயி நான் பொட்டு விளையும் பூவி தச்சாலில் எடுத்து வைக்கிறேன். நான் ஒரு விவசாயி. இப்போது நான் போட்டிருக்கும் உட்டையை பற்றி பேச போகிறேன். இது ஒரு வேட்டி. இது பருத்தினால் நெய்யப்பட்டது.
நான் வயல் வேலை செய்யும்போது நான் என் வேட்டி முட்டி மேலே கட்டி கொள்வேன். இத்தோடு பணியன் கொழுத்து வேய்வாய் வேலை செய்வதற்கு ஏற்றது. இவ்வாறு கால்நடை போல் அமையும் பாரம்பரியத்தை தான் தமிழ்நாட்டின் செல்தோட்டையாகும். இது ஒரு கலப்பை உழுவதற்கு பயன்படுத்துவோம். நான் ஒரு திலுக்களை சொல்ல போகிறேன். உளுத்துட்டு வாழ்வாளே வாழ்வார் மற்றெல்லாம் தொழில் தொட்டு பின் செல்பவர். ஐயையோ வயலில் மாட்டு மேட்டா நான் அதை போய் வெட்டிடும். நான் வலிக்கிறேன். நன்றி வணக்கம். செம்மையா பண்ணாத விவசாயி. இப்பொழுது ஒரு உலகர் வர போகிறாங்க. சவுத் வியூ பிரைமரி ஸ்கூல்லேருந்து ஹரிணி வாருங்கள். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய தமிழ் மொழிக்கு என் சிரம் தாழ்ந்த முதல் வணக்கம். எம்மை ஊக்குவிக்க வந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்தியரின் பாரம்பரிய உடையான வேட்டியை அணிந்து வந்துள்ள என் பேர் ஹரிணி வெங்கடேஷ். நான் சவுத் வியூ தொடக்கப்பள்ளியில் 1ஆம் வகுப்பில் படிக்கிறேன். வெடித்து சிரித்த பருத்தியிலிருந்து செய்யப்பட்டது இந்த வேட்டி. திருவிழாவின் போது பட்டில் செய்யப்பட்ட வேட்டி அணிவார்கள். பண்டைய காலத்தில் ராஜாக்கள் பட்டு வேட்டியில் தங்கத்தில் சரிகைகள் வைத்து இருந்தனர். எங்கள் உழவன் உடையான இந்த வேட்டியை சமய மத மொழி வேறுபாடு இன்றி அனைவரும் அணியலாம். இந்த வேட்டியை தௌத்தா தோத்தி தோத்தியோ சூர்யா கச்சா பாஞ்சே முண்டு மருதாணி என்று கூறுவார்கள். இந்த வேட்டியை போர்வையாக துண்டாக தூளையாக தலையணியாக தலைப்பாகையாக மற்றும் கிழந்த பெண் துடைப்பானாக முழுக்க பயன்படுத்தலாம். இந்த உழவனே உங்களுக்கு பிரித்திருக்கா? நன்றி வணக்கம். இங்கே யாரெல்லாம் உங்கள் அப்பா அம்மா கூட நாடகம்லாம் பார்ப்பீங்க விஜய் டிவியில்? ஓகே, இப்போ வந்து நேரில் பார்க்க போகிறீங்க. நம்மளுக்காக ஒரு நாடகத்தை படிக்க சாச்சுகாங் தொடக்கப்பள்ளியிலேருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று கேலி செய்யாதே என்ற தலைப்பில் குரு நாடகத்தை காணவிருக்கிறோம். சில சிறுவர்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாடகம் அமைந்திருக்கும். வாருங்கள், முதலில் பூங்காவில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். என்கிட்ட கூட இங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்பதானே விளையாடுறோம்ல? ஆமா, இனிமே எப்போ விளையாட போறோம்னு தெரியல. வா, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம். ஐயோ, முடியவே முடியாது. எனக்கு இப்ப துணைப்பாட வகுப்பு இருக்கு. இப்ப நான் போலனா எங்க அம்மா ஏசுவாங்க. சாரி சஞ்சய், அப்புறமா நான் வந்து உன்னை பாக்குறேன். பாய். ஏய் கஸ்தூரி, இங்க வாயேன். அங்க பாருடா, தடி உட்கார்ந்து இருக்கான். ஆமாடா, தனியா வேற இருக்கான். வா, போய் டைம் பாஸ் பண்ணலாம். நடா சஞ்சய், எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் கஸ்தூரி. நல்லா தான் இருப்ப. நிறைய சாப்பிட்டான், நல்லா கொலு கொலுன்ட்டு குண்டு பூசணிக்காய் மாதிரி தானே இருப்ப. ஏன் இப்படி பேசுன? உனக்கு என்ன வேணும்? நீ எந்த கடையில இருந்து அரிசி வாங்குறேன்னு தான் கேட்க வந்தோம். அது தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? இங்க பாருடா, நம்ம அவனை கேலி செய்யறோன்னு கூட தெரியாம லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். சஞ்சய் கோபத்துடன் வீட்டிற்கு சென்று தன் உணர்வுகளை ஆடி வெளிப்படுத்துகிறான். சத்தமா இருக்கு. உனக்கு
திடீர்னு என்ன ஆச்சு? ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்லையா? நான் நம்பிட்டேன். நம்ம எவ்வளோ நாளா நண்பர்களா இருந்திருக்கோம். உனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு தெரியாதா? அதான் உன் மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்கே. மறைக்காம என்ன பிரச்சனை சொல்லு சஞ்சய். முதல்ல நீ கிளம்பின பிறகு ஆதர்ஷும் கஸ்தூரியும் என்னை கேலி செஞ்சாங்க. நான் இப்படி இருக்கிறது என் தப்பா? என்னடா அவங்க உன்னை என்னன்னு கேலி செஞ்சாங்க? அவங்க என்னோட உருவத்தை தச்சு கேலி செஞ்சாங்க. நான் இனிமே வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன். அவங்களுக்காக நீயே வீட்டை விட்டு வெளியே போக மாட்ட. அந்த ஆதர்ஷும் கஸ்தூரியும் எப்போதுமே அப்படிதான், எல்லாரையும் கேலி செய்வாங்க. வா, இன்னைக்கு அவங்க போய் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கலாம். காருணிகாவும் சஞ்சயும் பூங்காவிற்கு சென்றார்கள். பாரு, எந்த கவலையும் இல்லாம விளையாடுறாங்க. யாரா இவனை கேலி செஞ்சது? இப்ப என்னாச்சு? என்ன சஞ்சய், அடியால கொண்டு வந்திருக்கியா? அடியாளா? அதுக்கும் மேல நண்பன்டா. அவனுக்கு ஒண்ணுனா நான் தான் ஆளா வந்து தட்டி கேட்பேன். ஓ அப்படியா? ஃப்ரெண்டா? பாருடா, உனக்கு என்ன உரிமை இருக்கா அவனை கேலி செய்ய? நீயும் தான் ஒல்லியா செவத்துல ஒன்ன பள்ளி மாதிரி இருக்க. ஆதர்ஷ் ஒன்னையும் தான் கண்ணாடி சோடா புட்டி கண்ணாடி போட்டுச்சுன்னு சொல்றாங்க. யார் அப்படி சொன்னது? யார் அப்படி சொன்னா? ஓ, உங்களை அப்படி சொன்னா கோபம் வருதா? அப்ப இவனை கேலி செஞ்சதும் தப்பு தானே. என்னை மன்னிச்சிருங்க. உங்களை புண்படுத்துவதற்காக நான் சொல்லல, உங்களுக்கும் புரிய வைக்கணும்னு தான் நான் அப்படி சொன்னேன். யாரையும் உருவத்தை வச்சோ இயலாமையை வச்சோ நம்ம கேலி செய்யக்கூடாது. நம்ம சிங்கப்பூர்ல கேலி செய்வது சட்டப்படி குற்றம். எங்களை மன்னிச்சிடு சஞ்சய், நாங்க தெரியாத தனமா பண்ணிட்டோம். நாங்க இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டோம். ஆமா சஞ்சய், நானும் தெரியாத தனமா அப்படி சொல்லிட்டேன். எங்களோ நண்பனை ஏத்துக்கிறியா? கண்டிப்பாக. நீங்க உங்க தப்பை உணர்ந்ததே எனக்கு சந்தோஷம். நான் உங்களை மன்னிச்சிட்டேன். மன்னிப்பு கேட்கறது கஷ்டம்தான், ஆனா மன்னிப்பை ஏத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அது கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கு சஞ்சய். நன்றி காருணிகா. ஒரு உண்மையான தோழியாக எனக்கு தோள் கொடுத்ததற்கு நன்றி. அன்பான நண்பனை ஆபத்தில் அறியலாம் என்பது உண்மைதான். சரி சரி, வாங்க அனைவரும் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம். தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு. அதாவது தீயினால் சுட்ட பொன் ஆறிவிடும், ஆனால் ஒருவரை வார்த்தைகளால் நாம் கேலி செய்யும் போது அது ஒரு நிரந்தர காயத்தை ஏற்படுத்திவிடும். மற்றவர்களின் உருவம், ஊனம், இயலாமை போன்ற குணாதிசயங்களை கொண்டு அவர்களை கேலி செய்யும் போது அது அவர்களின் மனதில் ஆழமாக பதிந்து மனநோய்களை விளைவிக்க நேரிடும். அதனால் நண்பர்களே, கேலி செய்வதை தவிர்ப்போம், புரிந்துணர்வுடன் நடந்து கொள்வோம். அவங்களோட நாடகம் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததா? இப்போ மிருணாளினி எனக்கும் தெரியும் பேச போறாங்க, கான்காட் தொடக்கப்பள்ளியிலிருந்து. எல்லாருக்கும் வணக்கம். நான் கான்காட் தொடக்கப்பள்ளியிலிருந்து மிர்னாலினி பேசுகிறேன். நான் இப்போது என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். நான் பார்த்த படத்தில் ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாடுவது போல் இருந்தது. அதை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். அவங்க அவங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து புதிய ஆடையை அணிந்து கொண்டு பொங்கல் கொண்டாடினார்கள். இதேபோல் நான் என்னோடய குடும்பத்தோடு கொண்டாடுவேன். ஒரு முறை நான் என்னோட சிசியில் ஒரு நிறைய போட்டிகள் நடந்தது பொங்கலுக்காக. அதில் நான் என்னோட குடும்பத்தோடையே போயிருந்தேன். அப்போ என்னோடய அம்மா சில போட்டிகளில் கலந்து கொண்டாங்க. அந்த போட்டிகளில் பொங்கல் செய்கிற போட்டி, கயிறு இழுக்கிற போட்டி இருந்தது. இதில் என்னோடய அம்மா போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றாங்க. நான் பொங்கல் அன்னைக்கு என்னோடய குடும்பத்தோடு என்னோட உறவினர்களை பார்க்கறதுக்காக புதிய ஆடை அணிந்து கொண்டு அவரோட வீட்டுக்கு போய் பொங்கலை கொண்டாடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் மிகவும் வேடிக்கையாக ஒரு சம்பவம் நடந்தது. அது சொல்லியே ஆகணும். ஏன்னா என்னோடய அம்மா வீட்டில் விடிய காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு பொங்கல் செய்து கொண்டிருந்தார்.
அப்போது வந்து நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால என்னோடய அம்மாவுக்கு உதவுவதற்காக அவருக்கு உதவுகிறேன் என்று சொன்னேன். என்னோடய அம்மா வேணான்னு சொன்னாலும் நான் வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னேன். அப்போ வந்து என்னோடய அம்மா வந்து பொங்கல் செய்து கொண்டிருந்த போது சர்க்கரையை எடுத்து தர சொன்னதுக்கு பதிலாக நான் உப்பை எடுத்து தந்தனால அதுக்குள்ளே உப்பை போட்டுட்டேன். அதனால் அம்மா அதை கவனிக்கலை. அப்புறமா கடைசியாக பொங்கல் செய்து முடித்ததுக்கப்புறமா பொங்கல் கொண்டாடினதுக்கப்புறமா என்னோடய உறவினர்கள் அந்த பொங்கலை சாப்பிட்டதுக்கப்புறமா ஏன் இது சர்க்கரை பொங்கல் மாதிரி இல்லைன்னு சிரித்து கொண்டே கேட்டாங்க. அப்போ என்னோடய அம்மா வந்து அதை சுவைத்து பார்த்தபோது தான் நான் சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போட்டுட்டேன்னு தெரிஞ்சுது. அப்போ நான் வந்து என்னோடய அம்மா சிரிச்சுக்கிட்டே என்னை திட்டினாங்க. அதனால் நான் இனிமேல் அவருக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னேன். இதே போல் நான் வந்து இன்னும் கவனமாக இருக்க நினைச்சேன். நம்ம எப்போதுமே பொங்கல் கொண்டாடும் போது நம்மளோட உறவினர்களோடு கொண்டாடினா அது இன்னமும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் நம்ம அடுத்த பொங்கலில் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவோன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இவங்கள மாதிரி அகில்யா ஃப்ரம் யூடி பிரைமரி ஸ்கூல் பேச போகிறா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துலேருந்து பொங்கல் விழாவை இந்த படத்துலேருந்து அவங்க பொங்கல் விழா கொண்டாடுறாங்க தெரியும். ஏன்னா கரும்பு, பால் எல்லாமே அங்கே இருக்குது. இதே மாதிரி நானும் எங்கள் குடும்பமும் இப்படியே கொண்டாடுவோம். நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து எங்கள் சித்தி, சித்தப்பா எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் பொங்கல் வைப்பாங்க. இதுலேருந்து நான் ரொம்ப நம்ம குடும்பத்தை தெரியும். இந்த பொங்கல் விழா கொண்டாடினா பொங்கல் விழாவில் வந்து நம்ம சூரியன், மாடு, விவசாயிகளை பற்றி மதிப்போம். இந்த படத்துலேருந்து நிறைய பேர் வந்து ஒரு கோயில் மாதிரி இருக்குது. ஸோ கோயிலில் வந்து எல்லோரும் பொங்கல் பண்ணுறாங்க. பொங்கலை பற்றி என்ன பிடிக்குமா வந்து பொங்கல் வந்து பொங்கல் சொல்ல பிடிக்கும். அது வந்து எங்கள் இந்த வருஷம் பொங்கல் வந்து வீட்டில் தான் கொண்டாடுவோம். நம்ம ஊரில் இருக்கும் போது நம்ம வந்து மண்பானை வச்சு செய்வோம். மற்றும் இங்கேனா ஒரு நம்ம நார்மலான பானை தான் யூஸ் பண்ணுவோம். எங்கள் பொங்கல் பற்றி ரொம்ப பிடிக்கும்னா அந்த பொங்கலில் வந்து அந்த சொல்கிற கரும்பு, அந்த பொங்கல், வெண்பொங்கல் எல்லாமே சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொங்கல் நான் வந்து என் குடும்பத்தினர் கொண்டாடும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அதே நேரத்தில் நான் எங்கள் அம்மா கூட சமைக்கலாம், அந்த சாமி கும்பிடுவோம். அப்புறம் நம்ம அதே நேரத்தில் மாடுகள், சூரியன், விவசாயிகளை பற்றியும் ரொம்ப மதிப்போம். ஏன்னா நம்ம வந்து சோறு வந்து நம்ம வீணாக்கும் போது நம்ம இந்த பொங்கல் கொண்டாடும் போது நம்ம விவசாயிகளோட கஷ்டத்தை புரியும். நான் வந்து பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பொங்கல் சாப்பிட்டாலே ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். எங்கள் அம்மா பண்ணுற பொங்கல் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். நான் வேறு கோயிலேருந்து பொங்கல் செய்தாலும் எங்கள் அம்மா பொங்கல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப வேலையாக இருந்தாலும் எனக்கு என்ன வேணாலும் செஞ்சு தருவாங்க. ஸோ எனக்கு இந்த பொங்கல் விழா வந்து மற்றவங்க மதிப்பும் இல்லை. நம்ம வந்து அதே நாள் நம்ம குடும்பத்தினர்களை வந்து நமக்கு நல்லா தெரியும். நன்றி, வணக்கம். எனக்கும் பொங்கல் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இப்பொழுது எனக்கும் தெரியும் போட்டிக்கு தாவேஷ் ராஜ் சோச்சுகாங் தொடக்கப்பள்ளியிலிருந்து வருகிறான். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். என் பெயர் தவேஷ்ராஜ். நான் சோச்சுகாங் தொடக்கப்பள்ளியிலிருந்து வருகிறேன். இப்பொழுது நான் எனது உரையை தொடங்கவிருக்கிறேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று கூறினால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது? நம் தமிழர் பண்பாட்டில் கொண்டாடும் பொங்கல் கொண்டாட்டம் தானே ஞாபகம் வருகிறது. பொங்கல் என்பது நாம் 4 நாள் கொண்டாடும் ஒரு விழா. இந்த விழாவில் மாட்டுப்பொங்கல், சூரிய பொங்கல் என்ற 4 வகையான பொங்கலை நாம் கொண்டாடுகிறோம். இதில் கரும்பு,
வாழைப்பழம், ஆப்பிள் பழங்கள், ஆரஞ்சு பழங்கள் என்று பல வகையான பழங்களையும் பயன்படுத்துகிறோம். அது மட்டும் அல்லாமல் இதில் முக்கியமாக ஒரு பொங்கலையும் பொங்க வைக்கிறோம். இவ்வாறு நாம் பொங்க வைக்கும்போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று நாம் சொல்வது வழக்கம். அது மட்டும் அல்லாமல் நான் பார்த்த படத்தில் ஒரு சிறுமி அந்த பொங்கலின் அருகில் இருந்து நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தாள். இவ்வாறு செய்வதால் அங்கிருக்க முதியோர்கள் அந்த சிறுமிக்கு அந்த நமது கலாச்சாரத்தை இளைய தலைமுறையினருக்கு சேர்க்கின்றன. அது மட்டும் அல்லாமல் எனக்கு பொங்கல் என்றாலே கொள்ளை ஆசை. நான் நிறைய முறை பொங்கலை சாப்பிட்டு இருக்கிறேன். அது என்னுடைய பிடித்த சாப்பாடுகளிலும் ஒன்று. மேலும் படத்தில் பார்த்த பொங்கல் கொண்டாட்டம் செய்தால் நாம் மற்றவர்களுடன் புதிய உறவுகளையும் மேம்படுத்தி கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நாம் நமது குடும்பத்துடன் சென்றாலும் நமது குடும்ப பிணைப்பு மேம்படும். மேலும் இவ்வாறு செய்வதால் நாம் ஒற்றுமையுடன் வாழ்கிறோம், நிம்மதியாக வாழ்க்கை இருக்கும். நாம் நமது சுற்றுப்புறத்தையும் நன்றாக அறிந்து நமது அண்டை வீட்டாருடனும் நன்றாக ஒரு உறவை மேம்படுத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம். தாவேஷ் நல்லா பேசினாரா? அடுத்து நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல தொடக்கநிலை 4 மேதா வெங்கடேஷ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மேதா. நான் 4ஆம் வகுப்பில் டீலாசால் பள்ளியில் படிக்கிறேன். என் கதையின் தலைப்பு போடும் என்ற மனமே பொன் செய்யும் மறந்து. நான் இப்போது 2 கிளிகளை பற்றி கதை சொல்ல போகிறேன். நாம் கதைக்கு போகலாமா? ஒரு கிளி கூண்டில் உள்ளது. ஒரு கிளி சுதந்திரமாக வெளியே உள்ளது. இந்த 2 கிளிகள் சண்டிக்கின்றன. வெளியுள்ள கிளி கூண்டுள்ள கிளியை பார்த்து, இது என்ன, ஏன் உன்னை அடைத்து வைத்துள்ளனர்? நீ எப்படி சாப்பிடுவாய்? உன்னால் பறக்க முடியுமா? கூண்டுள்ள கிளி கூறியது, எனக்கு 3 வேளை சாப்பாடு வந்துவிடும். நான் உன்னை போன்ற உணவுக்காக தேடி அலைய வேண்டாம். வெளியுள்ள கிளி கூறியது, அது எப்படி? உன்னால் அவர்கள் கொடுப்பதை மட்டும் உண்ண முடியாது. நான் எனக்கு பிடித்ததை வகை வகையாக உண்பேன். நான் உன்னால் போன்ற சாப்பிட முடியாது. கூண்டுள்ள கிளி கவலைப்பட்டது. நான் உன்னை போன்று வெளியே சுற்றி பறந்து திரியாசே. எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? நாம் இருவரும் இடத்தை மாற்றிக்கொள்ளலாமா? வெளியுள்ள கிளி உதவினால் கூண்டுள்ள கிளி வெளியே வந்தது. இவ்வாறு இருந்தும் இடம் மாறின. கூண்டுக்குள் இருந்த பறந்த கிளி வெளியே உணவு தேடியது. அப்பொழுது அது மனதில் நினைத்தது, இவ்வாறு உணவு தேடி அலைந்ததே இல்லை. நான் தவறு செய்து விட்டேனா? வெளியே அந்த கூண்டுக்குள் சென்ற கிளி 3 நேரமும் நன்றாக சாப்பிட்டது. 2 நாள் கழித்து அதற்கு அந்த உணவை பிடிக்கவில்லை. அது வெளியே உலகத்தை நினைத்தது, நான் தவறு செய்து விட்டேனா? இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, போடும் என்ற மனமே பொன் செய்யும் மறந்து. அல்லது இக்கரைக்கு அக்கறை பச்சை என்னும் கூறலாம். கிளியை பற்றி கூறியருடன் பாரியாடா பார்த்துதான் என் மனதில் தோன்றுகிறது. பாடத்துமா? சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. என்னை கழித்தே உலகில், என்னை கழித்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. நன்றி, வணக்கம். From Primary 4 Storytelling, we have Sai Prasanna from UT Primary School. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாய் பிரசன்னா. நான் UT தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இன்று நான் ஒரு சிறுகதை சொல்ல போகிறேன். அந்த கதையின் தலைப்பு சூழ்ச்சியான வியாபாரி.
ஓரூரில் தயாச்சந்தன் என்ற ஒருவன் ஒரு இனிப்பு கடை நடத்தி வந்தான். அந்த இனிப்பு கடையில் இருக்கும் இனிப்புகள் அந்த கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கும். அதே ஒரு ஏழை குடியானவன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் அவனுடைய கூலி வேலையை செய்துவிட்டு அவனுடைய கஞ்சியை குடிப்பான். ஒரு நாள் அவனுடைய கூலி வேலை செய்துவிட்டு அவனுக்கு மிகவும் களைப்பாக இருந்தது. அதனால் அவன் தயாச்சந்திரனின் இனிப்பு கடையில் பக்கத்தில் இருந்த ஒரு திண்ணையில் அமர நினைத்தான். அதனால் அவன் அந்த திண்ணையை நோக்கி சென்றான். அந்த திண்ணையை அன்றையனும் அவனுடைய கஞ்சியை கொடுக்க ஆரம்பித்தான். அப்போது அந்த இனிப்பு கடையில் இருக்கும் இனிப்புகளின் மனம் அவனை கவர்ந்து இழுத்தது. அவனுக்கு அந்த இனிப்புகளை சாப்பிட வேண்டும் போல் ஆசை வந்தது. ஆனால் அவனிடம் பணம் எதுவும் இல்லை. அதனால் அவனுடைய கஞ்சியை குடித்தான். ஆனாலும் அந்த இனிப்புகளின் மனத்தை நுகர்ந்தபடி அவனுடைய கஞ்சியை குடிப்பது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் அவன் தினமும் அந்த திண்ணைக்கு வந்து அவனுடைய கஞ்சியை குடித்தான். இதை கவனித்த தயாச்சந்தன் ஒரு நாள் அவனுடைய இனிப்புகளை நுகர்வதற்காக அவனிடம் பணம் கேட்டான். ஆனால் அப்போது அவனிடம் பணம் எதுவும் இல்லை. இந்த பிரச்சனை அக்பரின் அரசவைக்கு போனது. அக்பர் பீர்பாலை அழைத்து அந்த பிரச்சனையை தீர்க்க சொன்னார். அதற்கு பீர்பால் தயாச்சந்தன் தான் சரி என்று கூறிவிட்டு அந்த ஏழை குடியானவனிடம் 2 நாணயங்களை கொடுத்து அதை தயாச்சந்திரன் மூக்கில் அடியில் வை என்று சொன்னார். ஏழை குடியானவன் பீர்பால் கூறியபடியே செய்தான். பிறகு தயாச்சந்திரனிடம் அந்த நாணயங்களை நுகர சொன்னான். அப்போது அக்பரும் மற்ற அமைச்சர்களும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். தயாச்சந்தன் வெக்கி தலை குனிந்தான். ஏழை குடியானவன் பீர்பாலிடம் அந்த நாணயங்களை திருப்பி கொடுத்தான். ஆனால் பீர்பால் அந்த நாணயங்களை வைத்து இனிப்புகள் வாங்கிக்கொள் என்று திருப்பி கொடுத்தார். ஏழை குடியானவன் பீர்பாலிடம் நன்றி கூறினான். அக்பர் பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை கண்டு வியப்படைந்தார். அவர் பீர்பாலை பாராட்டினார். ஆகையால் நாம் பேராசைப்படக்கூடாது. நன்றி, வணக்கம். அடுத்து சோச்சுகாங் பள்ளியிலிருந்து யாஷ்னா பாடப்போகிறார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யாஷ்னா. நான் சோச்சுகாங் தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பில் பயில்கிறேன். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மாபெரும் சபையினில் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும்.
மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். ஊ ஊ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நன்றி, வணக்கம். செம்மையா பாடினா. இப்பொழுது யூடி தொடக்கப்பள்ளியிலிருந்து தனிஷ்கா சதீஷ் பாடப்போகிறாள். வணக்கம், என் பெயர் தனிஷ்கா. நான் யூடி தொடக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் நிலா காய்கிறது என்ற பாடலை பாடப்போகிறேன். நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். தென்றல் போகின்றது, சோலை சிரிக்கின்றது, யாரும் சுவிக்கவில்லையே. சின்ன கைகள் மட்டும் உன்னை தேடும். காற்று வீசும், வெயில் காயும் காயும், அதில் மாற்றம் ஏதும் இல்லையே. வானம் மண்ணும் நம்மை வாழச் சொன்னும், அந்த வார்த்தை ஓயவில்லை என்றென்றும் வானில். நிலா காய்கிறது, மேகம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். சமக பம பம்மா கரி கரி சனி, சமக பம பம்மா, சமக பம பம்மா கரி கரி சனி, சமக சகமா மப கக நீ நீ சதை சா நீத பம பனி கக சனி சா. அதோ போகின்றது ஆசை மேகம், மழை கேட்டுக்கொள்ளுங்கள். இதோ கேட்கின்றது குயிலின் பாடல், இசை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பூமியே பூவனம், உங்கள் பூக்களை தேடுங்கள். இந்த வாழ்க்கையே சேவனம், உங்கள் தேவையை தேடுங்கள். நிலா காய்கிறது, நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். தென்றல் போகின்றது, சோலை சிரிக்கின்றது, யாரும் சுவிக்கவில்லையே. சின்ன கைகள் மட்டும் உன்னை தேடும். நன்றி. அடுத்து தொடக்கநிலை 2 ஷோ அண்ட் டெல் போட்டியிருக்காங்க சவுத் வியூ தொடக்கப்பள்ளியிலிருந்து முகமது இம்ரான். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இம்ரான். நான் சவுத் வியூ தொடக்கப்பள்ளியில் 2ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இன்று நான் உங்களிடம் இந்த புகைப்படங்களை பற்றி பேச போகிறேன். இதுதான் என் குடும்பம், என் அப்பா, அம்மா, தங்கை மற்றும் நான். இது நாங்கள் மலேசியாவின் ஜென்டிங் மலைக்கு சுற்றுலா சென்ற போது எடுத்துக்கொண்ட புகைப்படம். ஜென்டிங் ஒரு மலைப்பகுதி, அதனால் அங்கு மிகவும் குளிராக இருக்கும். அங்கே ஒரு பெரிய தீம் பார்க் இருக்கிறது. நாங்கள் இது போல நிறைய விளையாட்டுகள் விளையாடினோம். பிறகு இந்த பனி உலகம் என்ற இடத்திற்கு சென்றோம். இந்த இடம் பனிமலையை போல இருக்கும். அங்கு செல்வதற்கு நாம் அவசியம் குளிராடை அணிய வேண்டும். அதனால்தான் இந்த படத்தில் நாங்கள் குளிராடையுடன் காணப்படுகிறோம்.
நான் ஊதா நிறம், என் தங்கை ஆரஞ்சு நிறம் மற்றும் என் பெற்றோர்கள் நீலம் சிவப்பு நிறம் கலந்த குளிராடை அணிந்து இருக்கிறோம். அங்கு நாங்கள் பனிப்பந்து செய்து வீசி விளையாடினோம். நான் என் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிட்டேன். இது போன்ற பயணத்தை எதிர்பார்த்து கொண்டே உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். Next, from Primary 2 Show and Tell, we have Mohit from UT Primary School. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோஹித். நான் யூடி தொடக்க பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது உங்களிடம் மறந்து போன தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகளை நினைவு கூற வந்துள்ளேன். நம் முன்னோர்கள் நமக்கு மருத்துவ நன்மைகள் தரக்கூடிய விளையாட்டை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பாரம்பரிய விளையாட்டின் நன்மைகள் பற்றி இப்பொழுது பார்க்கலாமா? பல்லாங்குழி. பல்லாங்குழி விளையாடும் போது விரலுக்கு பயிற்சி, கணக்கு பயிற்சி, இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் குணம், சேமிக்கும் பழக்கம் போன்றவற்றை கற்றுத் தர முடியும். நொண்டி. நொண்டி விளையாடும் போது கால் தசைகள் பலம் பெறும், சிறுநீரக பிரச்சனை வராமல் தடுக்கும். பம்பரம், கோலி, தட்டாங்கல் விளையாடும் போது கண் பார்வை கூர்மடியும், கவனத்தை ஒரே நிலையில் வைத்திருக்க உதவும். கபடி. கபடி விளையாடும் போது மூச்சு பயிற்சி, நுழையல் செயல்பாடு அதிகரிக்கும். கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி விளையாடும் போது மூளை கூர்மடியும், அறிவு, ஆற்றல் ஒரு செயல்தரக்கூடிய விளையாட்டு. ஓடி பிடித்த விளையாட்டில் விளையாட்டினால் உடல் எடை அதிகமாகாது. குழந்தைகள் இது போன்ற விளையாட்டுகள் விளையாடினால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். பாரம்பரிய விளையாட்டுகள் உடலுக்கு வள ஊட்டுடன் விட்டு கொடுக்கும் பண்பு, தைரியம், ஒற்றுமை, மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை, விடாமுயற்சியம் போன்ற பல நற்பண்புகளை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இன்றுள்ள குழந்தைகள் வீட்டில் அதிக நேரம் தொலைக்காட்சி, வீடியோ கேம்ஸ், மொபைல் கேம்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இதனால் அவர்கள் மன உளைச்சலால் அவர் மட்டுமல்லாமல் கண் பார்வை குறைபாடு, உடல் எடை அதிகரித்தல் போன்ற பல பிரச்சனைகள் உண்டாகின. நீங்கள் எந்த பிளேஸ் தேடிலும் இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் கிடைக்காது. இதைத்தான் நமது கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுக்கு குழந்தைகளுக்கு ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, நீ ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்ததுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா, நீ வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என்ற பாடலை கொடுத்திருக்கிறார். முயன்றிடுவோம் மீட்டெடுக்க, முனைந்திடுவோம் கற்றுத்தர நம் தமிழரின் பாரம்பரியத்தை. நன்றி, வணக்கம். இவர் பண்ணது பிடிச்சிருந்ததா? அடுத்தது சோச்சுகாங் பள்ளியிலிருந்து பிரவேத் ஃபேன்சி ட்ரெஸ் போட்டி. வணக்கம், என் பெயர் பிரவேத். நான் சோச்சுகாங் தொடக்க பள்ளியில் 1ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இன்று நான் அணிந்துள்ள ஆடையை பற்றி பேச போகிறேன். இது ஐடாம்டி என்னோட வித்தியாசமாக வேஷ்டியை கட்டிண்டுக்க. இது முதல்ல பேர்தான் என்ன சிட்டெருங்கோ சொல்கிறேன். இது பெயர் பஞ்சகச்சம். பஞ்ச என்றால் 5, கச்சம் என்றால் சொருகள். இது 5 சொருகள் கொண்ட ஆடை. தொப்பை பகுதியில் 2, வலது இடுப்பில் 1, இடது இடுப்பில் 1, பின்புறத்தில் 1. இது கஷ்டமாக இருக்கேடா அம்மி கட்டிக்கிறதுக்கு. இப்போலாம் ரெடிமேட் வந்துட்டுண்ணா. உங்கள் தொப்பை சைஸை சொன்னீங்கன்னா ராம்ராஜில் போய் வாங்கிக்கலாம். இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கு உள்ளாண்ட அர்த்தமும் உண்டு. 5 புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, செவி கட்டுப்படுத்தி மனதையும் உடலையும் ஒருங்கிணைத்து தெய்வ வழிபாட்டுக்கு உதவுகிறது. அப்போ தெய்வ வழிபாட்டுக்கு சீரடையா? சரியா சொன்னேன், பொங்கோ மாமிக்கு மடிசார் மாதிரி. சரி சரி சரி, பூஜை பண்ணதுக்கு நாள் ஆயிடுச்சு, போய் கட்டிண்டு வாங்கோ. இந்த சிறப்புமிக்க ஆடையை இந்த அம்பிக்கும் தங்களுக்கும் விளக்கியதில் மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பு கொடுத்த ஐஃபுக்கும் மிக்க நன்றி. அடுத்து தொடக்கநிலை 1 ஃபேன்சி ட்ரெஸ் போட்டியிற்காக யூடி தொடக்கப்பள்ளியிலிருந்து கார்த்திக் காஷ்வி.
நல்லா இருக்கீங்களா? என் பேர் காசிவி. நான் இங்கேதான் யூடி தொடக்கநிலை பள்ளி இருக்குல்ல, அங்கேதான் 1ஆம் வகுப்புல படிக்கிறேன். சரி, என்னடா அப்படி சீலை கட்டிட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் கண்டாங்கி சீலை. இதை கட்டுனா பூ மாதிரி இருக்கும், மேலே வலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே நானும் கட்டி பார்த்தேன், நல்லாத்தான் இருக்குது. செட்டிநாடு காரைக்குடி இருக்குல்ல, அங்கதான் இந்த சீலை நெய்வாக. பெரும்பாலும் இப்படி கட்டமாதே இருக்கும், 2 பக்கட்டும் கரை இருக்கும். துவைக்க துவைக்க இன்னும் பூ மாதிரி இருக்கும். இந்த சீலையில் ரசாயனம்லாம் சேர்க்க மாட்டாங்க. அதனாலேயே இந்த சீலைக்கு நிறம் ஏற்ற 1 வாரம் ஆகுமா. அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. சரி, இதுக்கு ஏன் கண்டாங்கி சீலைன்னு பேர் வந்துச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? இந்த கெண்டைக்கால் இருக்குல்ல, இந்த கெண்டைக்கால் பக்கத்தில் கரை வரதுனால இதை கெண்டை அங்கின்னு சொல்லுவாங்க. அப்படியே அதை கெண்டாங்கின்னு சொல்லி அது கண்டாங்கி ஆயிடுச்சு. இப்போலாம் கிளவியிலேருந்து குமரி வரைக்கும் இந்த சீலையத்தையும் கட்டுறாங்க. அதே நானும் கட்டிட்டு பொங்க வைக்க போகிறேன். சரி, பொங்க வைக்க நேரமாச்சு. உங்களெல்லாம் பார்த்தோன்னே கண்டாங்கி சீலை அருமை பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டு வந்தேன். இப்போ என்னமோ கொரோனாவாம்ல, எல்லாரும் சாக்கிறதே இருங்க. என்னமோ எல்லா சனமும் நல்லா இருக்கணும். சரி, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நேரமாச்சு, வேலை கிடக்கு, வரவா? இப்போது கான்காட் தொடக்கப்பள்ளி ஒரு நாடகத்தை போட போகிறது. என்ன பசி இன்னைக்கு சாப்பிட என்ன இருக்குன்னு பாப்போம். என்ன இருக்க போகுது? அதே இட்லி, அதே சட்னி. என் வாயில சர்க்கரை தான் எடுத்து போடணும். இந்த இட்லியை விட்டா வேற என்ன தெரியும் என் மனைவிக்கு? நாக்குக்கு ருசியா ஒரு பூரி, ஒரு பரோட்டா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு பாடியிருக்காங்க. எனக்கு கிடைச்சது வரமா? சாபம் தான். ஐயோ, மனைவி கேட்டுச்சுன்னா இது கூட கிடைச்சாது, சாப்பிட்டுருவோம். டாக்டர் உள்ள வரலாமா? 2 இட்லியை கூட முழுசா சாப்பிட முடியல. என்ன சார் இது? எவனாலே 2 இட்லி முழுசா சாப்பிட முடியாது, புட்டு தான் சாப்பிடணும். ஜோக்கு. சாப்பிட கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு சொன்னேன். சரி, வந்துட்டீங்களா, விடுங்க. ஏன் இப்படி நொண்டி வரீங்க? காலைல அடி டாக்டர், அதனாலதான். ஏன், என்னாச்சு? எல்லாம் என் மகனால. என்னது, மகனாலயா? புரியலையே. அவன் பள்ளியில ஒரே புகார். என்ன புகார்? அவன் பரீட்சை எழுதும்போது தூங்கிட்டான். ஏண்டான்னு கேட்டா, நீங்க தானேப்பா சொன்னீங்க பதில் தெரியணும்னா திருன்னு முழிக்காதன்னு. நான் திருன்னு முழிக்கல, நான் தூங்கிட்டேன்னு சொல்றான் டாக்டர். அட, வேற நடந்துச்சு? அவன் ஆசிரியரையும் விட்டு வைக்கல. சரி, உலகத்துல முதலான இதய சிகிச்சை எங்க நடந்ததுன்னு கேட்டாங்களா? அதுக்கு இவன் இதயத்துல நடந்ததுன்னு சொல்றான் டாக்டர். இப்படியெல்லாம் பண்ணானா? அட, கால எப்படி அடிபட்டுச்சு? அவன் ஒரு நாள் இங்கிலீஷ் பேப்பர் எடுத்துட்டு வந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன், கையெழுத்து போடுங்கன்னா அழுதான். அட, உங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கா தலையில அடிபட்டிருக்கா? நான் என்ன கேட்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? காலில் தான் டாக்டர். அவன் மற்ற தாள்களெல்லாம் எங்கன்னு கேட்டா, இந்த தாளுக்கு மட்டும்தான் நான் முழிச்சு எழுதுனேன், அதுலேயும் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னான். வந்து கூத்துல அவனை அடிக்க உடனேல கால் தவறி கீழே விழுந்துட்டேன். அதனால தான் அடி. வலிக்குது டாக்டர், மருந்து கொடுங்க. மருந்து தானே, தரேன். ஆமா, பள்ளியில வேற என்னெல்லாம் செஞ்சவங்க மகன்? நான் இங்க கதையா சொல்றேன். சரி, நான் உங்க ஆசையை கெடுக்க விரும்பல, நான் சொல்றத கேளுங்க. அவன் ஆசிரியர் ஒரு நொடியில் 50 விலங்குகளோட பேரை சொல்ல சொன்னாங்க. ஆனா அவன் நான் பெத்த மகன் 20 புலி, 20 சிங்கம், 10 மான்னு சொன்னான். நல்ல அறிவான புள்ளதான். நான் 1ஆவது படிக்கும் போது என் தமிழ் ஆசிரியர் கரும்பலகையில அப்பளம்னு எழுதி படிக்க சொன்னாங்க.
நான் அப்பளம்னு சொல்லிட்டு இருந்தேன். என் தமிழ் ஆசிரியர் அப்பளம்னு அழுத்தி சொல்றான்னு திட்டினாங்க. சரியா சொன்னீங்களா? நான் ரொம்ப அழுத்தினா அப்புறம் முருங்கிரும்னு சொன்னேன். நீங்களுமா டாக்டர்? முடியல டாக்டர், மருந்து கொடுங்க. மருந்து தானே, தரேன். ஆமா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? நீங்க தானே அந்த எதிர் வீட்டுல இருக்கீங்க, உங்க வீட்டுல திருடிட்டாங்களாமே. அதையும் கேக்குறீங்க? சரி, கேட்கல. ஓ டாக்டர், சும்மா ஒரு ஃப்ளோல சொன்னேன் டாக்டர். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். நான் வீட்டுல இருக்கும்போது கபர்ட்ல இருந்து பணத்தை அடிச்சு திருடிட்டு போயிட்டாங்க. நீங்க வீட்டுல இருக்கும் போதேவா? உங்களுக்கு சத்தம் கேட்கல? கேட்டுச்சு, நான் அப்பதான் குளிச்சு முடிச்சு தலையை தோட்டிட்டு இருந்தேன். குளிச்சாச்சு, பிறகு ஏன் தலையை தோட்டணும்? தலை தானா காஞ்சிச்சுன்னா தோட்ட முடியாது, அதனாலதான் உடனே தோட்டிட்டேன். அட, நீங்க வேற குளிச்சுட்டோடனே உடனே அந்த சத்தம் என்னன்னு போய் பார்த்துருக்கலாமல. ஓ சாரி டாக்டர், நான் என் மனைவின்னு நினைச்சேன். அவ அடிக்கடி பாத்திரத்துல உருட்டிட்டே இருப்பா சமையல் அறையில, அதனால அவ நினைச்சு சும்மா இருந்துட்டேன். ஏன் உங்க மனைவி அடிக்கடி சமையல் அறைக்கு போகணும்? நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க வீட்டுல அடிக்கடி சுகர் இருக்கான்னு செக் பண்ண சொல்லி. அட கடவுளே, ரத்தத்துல இருப்புக்கான்னு செக்அப் பண்ண சொன்னா உங்க மனைவி பாட்டில சுகர் இருக்கான்னு செக் பண்ணாங்களா? இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு ரத்த கொதிப்பே வந்துடும். இப்போ யாருக்கு ரத்த கொதிப்பு? டாக்டர், அது வந்து சாப்பாடு நேரத்துல 2 hours வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீ என்ன நாற்காலியில வந்து உட்கார்ந்துட்டியா? அப்ப இவரு டாக்டர் இல்லையா? நீங்க தானா? பார்க்க சுண்டலி மாதிரி இருக்காரு, மெக்ஸி வேற போட்டிருக்காரு. மைண்ட் வாய்ஸ் கேக்குது. மெக்ஸி போட்டாலும் டாக்டர் தான். இவர் எங்க? இங்க வா. இவர் என் உதவியா இருப்பான்னு நினைச்சா தொல்லையாக இருக்கிறாரு. ஐயோ, உங்களுக்கு ஏதோ மருந்து கொடுத்தாரா? இல்ல, ஆரம்பத்துல இருந்தே அதே தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இவரு தான் என் சொந்த கதை சோக கதையை தான் கேட்டுட்டு இருக்காரு. என்ன அந்த 2 hours சொந்த கதை சோக கதை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க? அதுதான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேனா? சரி, இந்த கதையை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. உங்க உடம்புக்கு என்ன? ஆரம்பத்துல இருந்தே வா. நன்றி, வணக்கம். இப்போது எனக்கும் இட்லி வேணும். பட் now from P6 எனக்கும் தெரியும். ரகுநந்தன் from சாச்சுகாங் பிரைமரி ஸ்கூல். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பேர் சிவாகுமார் ரகுநந்தன். நான் சுவாசுகாங் பள்ளியிலிருந்து வந்திருக்கிறேன். நான் கண்ட படத்தில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதில் குறிப்பாக பொங்கல் பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் விஷயம்தான். இந்த படத்தில் நடுவில் ஒரு சின்ன சிறுமி தன்னுடைய அம்மாவின் உதவியுடன் அந்த மண் பானையில் அந்த பொங்கலை போட முயற்சிக்கிறார். அந்த படத்தில் கண்ட மாதிரி அந்த பொங்கல் ஏற்கனவே பொங்கி வர ஆரம்பிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுமியின் அம்மாவும் அந்த சிறுமியும் தவிர்த்து நிறைய மற்ற மக்கள் நிறைய அங்கே கூடியிருக்கின்றனர். அங்குள்ள அனைவரும் மிகவும் குதூகலமாகவே இருக்கின்றனர். இதை நான் எப்படி கண்டறிந்தேன் என்று கேட்டால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் மிகவும் மலரை போல் மலர்ந்து மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கும் பெரும்பாலான மக்கள் அந்த பாரம்பரிய உடைகளை போட்டிருக்கிறார்கள். சில பேர் மட்டும் அந்த சாதாரண ஆடைகளை போட்டிருக்கின்றனர். எப்பொழுதும் அந்த கலாச்சார பண்டிகைகளை கொண்டாடும் போது நம்முடைய பாரம்பரிய ஆடைகளை அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் அவ்வாறு செய்யும் போதுதான் நம்முடைய அந்த பண்டிகையை மிகவும் உண்மையில் மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும் என்பது என்னுடைய அபிப்பிராயமாகும். அது மட்டுமில்லாமல் அந்த மண் பானையை தவிர்த்து நிறைய மற்ற பொருட்கள் அங்கே இருக்கின்றன. உதாரணத்திற்கு அங்கே 3 கரும்பு குச்சிகள் இருக்கின்றன. மேலும் அங்கே சில அந்த பால் புட்டி இருப்பதோடு அந்த சில தட்டுகளும் அங்கே இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தாண்டி நான் என்னுடைய சொந்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நாம் எப்பொழுதும்
நம்முடைய சொந்த இந்திய பண்டிகைகளில் பண்டிகைகளை கொண்டாடுவதை தவிர்த்து நம்முடைய மற்ற இன நண்பர்களுடைய பண்டிகைகளையும் கொண்டாட முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய மற்ற இனத்தை பற்றி நம்முடைய பொது அறிவை வளர்த்து கொள்ளலாம். இந்த அறிவு சிங்கப்பூர் போன்ற பல இன மக்கள் வாழும் இடங்களில் மிகவும் முக்கியம் என்பது எல்லோருக்கும் தெரியும் விஷயம்தான். நான் என்னுடைய உரையின் முடிவுக்கு வந்திருக்கிறேன். பொங்கலோ பொங்கல். நன்றி, வணக்கம். அடுத்து எனக்கு தெரியும் அங்கத்தில் யூடி பள்ளியிலிருந்து மகாலட்சுமி பேச போகிறார். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் மகாலட்சுமி. நான் யூடி தொடக்க பள்ளியிலிருந்து வந்திருக்கிறேன். சற்று முன் நான் பார்த்த படத்தில் பொங்கல் கொண்டாட்டத்தை பற்றி இருந்தது. அங்கே சிவப்பு நிற ஆடை அணிந்திருக்கும் ஒரு சிறுமி தன் தாயின் உதவியோடு பொங்கல் செய்து கொண்டிருந்தாள். அங்கே அவர்களுக்கு பொங்கல் செய்வதற்கு தேவையான பால், வெல்லம் போன்றவைகளும் இருந்தன. பொங்கல் எப்போ பொங்கும் என்று நிறைய பேர் பொங்கல் பானை மேல் விழி வைத்து காத்து கொண்டே இருந்தார்கள். ஒரு மூதாட்டி எவ்வளோ நேரம் காத்து கொண்டிருந்தார்கள் என்றே தெரியலை. கன்னத்தில் கை வைத்து கொண்டே காத்திருக்கிறார்கள். அந்த பானையை சுற்றி 3 கரும்புகளை கூடாரம் போல் அமைத்திருக்கிறார்கள். மேலும் அங்கே பழங்கள், பாக்கு மற்றும் பூஜைக்கு தேவையான பொருட்களும் இருந்தன. பண்டிகை காலமானாலும் ஒரு ஆடவர் மற்றவர்களோடு இணைந்து பேசிக்கொண்டு பண்டிகையை கொண்டாடாமல் தன் தொலைபேசியில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இது பொங்கல் தமிழர்களின் பண்டிகையானாலும் அங்கே ஒரு சீனர் இருப்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஏனென்றால் பல இனத்தவர்கள் சேர்ந்து வந்தால் நிறைய மகிழ்ச்சி அளிக்கலாம். அதோடு அங்கே இருந்த எல்லாருக்கும் மற்றவர்களை தெரியலனாலும் அவங்க ஒன்றா சேர்ந்து கலகலவென்று பேசிக்கொண்டு இருந்தார்கள். அதுக்கப்புறம் அந்த பொங்கல் யாருக்குனே பொங்க போகிற நிலையில் இருக்கனால அனைவரும் கூர்ந்து பார்த்து கொண்டு இருந்தார்கள். இதுதான் நான் அந்த படத்தில் பார்த்த காட்சிகள். நன்றி. அடுத்து தொடக்கநிலை 6 எனக்கு தெரியும் போட்டியிற்காக டிலாசால் தொடக்க பள்ளியிலிருந்து சிதேஷ் வருகிறார். சிதேஷ் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அனைவரும் ஒரு 15 நிமிடம் இடைவேளைக்கு சென்று திரும்பி வந்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிதேஷ். நான் டீலாசா பள்ளியிலிருந்து வந்திருக்கிறேன். நான் பார்த்த படக்காட்சியில் நான் ஊர் முழுவதும் ஒற்றுமையாக பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள். அங்கே ஒரு பானையும் அதுக்கு கீழே ஒரு அடுப்பும் வைத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய தட்டு மேல் அது எல்லாம் வைத்திருக்கிறாங்க. அந்த பெரிய தட்டு மேல் ஒரு சில பழங்களும் பூக்களும் இருந்தன. அங்கே ஒரு சின்ன விளக்கும் ஒரு எண்ணெயும் பக்கத்தில் வைத்திருந்தார்கள். அந்த தட்டு மேல் பாலும் ஒரு சின்னமும் வைத்திருந்தார்கள். அந்த பானையில் பொங்கல் பொங்கி கொண்டிருந்தன. ஒரு சின்ன சிறுமி அங்கே அந்த பானையை கிட்டே நின்று கொண்டிருந்தாள். அவளை சுற்றி 2 பெண்களும் நின்று கொண்டிருந்தனர். ஒற்றுமையாக இருப்பதே ஒரு நல்ல செயல். அங்கே எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். அது பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. அங்கே ஒருத்தர் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் மற்றும் இன்னொருத்தர் அவர் கை தொலைபேசியில் யாரிடமும் பேசியிருந்தார்கள். இது எல்லாம் தான் நான் அந்த படத்தில் பார்த்திருந்தேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நீங்க உங்க இடைவேளைக்கு போகலாம். சுற்றுகளும் முடிவடைந்து விட்டன.
பங்கு பெற்றதற்கு மிக்க நன்றி. அனைவரும் சிறப்பாக செய்தீர்கள். இது கேள்வி இல்லை, நம்பி இருக்கு தேவையில்லை. சரியா? எல்லாம் சிறப்பாக செஞ்சீங்க. பங்கு பெற்றதற்கு மிக்க நன்றி. இப்போது பிரைமரி 4 கதை சொல்லும் போட்டியில ஹேத்திகா ஃப்ரம் யூடி பிரைமரி ஸ்கூல். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹேத்திகா. நான் யூடி தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் சொல்ல போகிற கதையின் தலைப்பு எண்ணமே வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? சந்தோஷமானதா அல்லது கவலையானதா? இதை நாம் எப்படி அறிவது? நம் வாழ்க்கை ஒரு கண்ணாடி போன்றது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதை நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படிதான் அது நமக்கு பிரதிபலிக்கும். இதை புரிய வைப்பதற்காக ஒரு அற்புதமான பாரம்பரிய ஜப்பானிய கதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு பிரபலமான வீடு இருந்தது. அந்த வீட்டுக்கு 1000 கண்ணாடி வீடுன்னு பேரோ இருந்தது. அந்த வீட்டுக்கு எல்லாரும் போயிட்டு வராங்க. ரொம்ப அழகான வீடுன்னு சொல்கிறாங்களேன்னு ஒரு நாய் அந்த வீட்டுக்கு போக ஆசைப்பட்டது. ஒரு நாள் அது அங்கே போனால் அழகான படிக்கட்டுகள். அதில் ஏறி அந்த வீட்டு வாசலை நுழையிறப்ப அதுக்கு ரொம்ப ஆனந்தம். அதோட காதுகள் 2 உயர்ந்து நிற்க மிகுந்த மகிழ்ச்சியோடு உள்ளே போனது. அப்போது அந்த வீட்டில் இருந்த 1000 கண்ணாடிகளிலும் 1000 நாய்கள் அது ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்பது போல அது உணர்ந்து கொண்டது. பேரானந்தம் அந்த நாய்க்கு. அது சிரித்தது. அந்த நாயின் சிரிப்பை பார்த்து இன்னும் 1000 நாய்கள் அதோடு சேர்ந்து சிரிக்கிறது என்றும் அழகான காட்சியையும் அது உணர்ந்தது. ரொம்ப சந்தோஷம் அந்த நாய்க்கு. இப்படி 1000 பேர் தன்னோடு சேர்ந்து சிரிக்கிறார்கள், தன்னோடு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற ஒரு பேரானந்தத்தோடு வெளியே வரும்போது இனிமே நான் எத்தனை முறை வேணாலும் இந்த வீட்டுக்கு வந்து போவேன்னு ஒரு உறுதியோடு வெளியே வந்தது. அதே கிராமத்தில் இருந்த இன்னொரு நாய் ரொம்ப கவலையாகவும் வேதனையாகவும் இருந்தது. அந்த நாயும் இந்த 1000 கண்ணாடி வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு ஆசைப்பட்டது. அதுவும் இந்த வீட்டு வாசலுக்கு வந்ததும் தலையை தொங்க போட்டு ரொம்ப சோகமாக உள்ளே போனது. அப்போது அந்த நாயை வர வைப்பதற்கு இன்னும் 1000 நாய்கள் அதே போல் தலையை தொங்க போட்டு ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்து இன்னும் வேதனை அடைந்தது. இந்த உலகமே கவலையாக சோகமாக வேதனையோடு தான் இருக்குன்னு அந்த நாய் அதுக்குள்ளே நினச்சி அழுதது. இந்த உலகமே அழுதுகிட்டு தான் இருக்குன்ற எண்ணத்தோடு வெளியே வரும்போது இனிமே நான் எந்த காரணத்தை கொண்டோ இந்த வீட்டுக்குள் வரவே கூடாது என்ற எண்ணத்தோடு வெளியே வந்தது. இந்த ஜப்பானிய கதை நமக்கு ஆழமான உண்மை ஒன்றை உணர்த்தியுள்ளது. இந்த 1000 கண்ணாடி வீடு தான் இந்த உலகம், நம் வாழ்கிற இந்த வாழ்க்கை. அதனால் நம் பார்ப்பதல்ல வாழ்க்கை, நம் பார்க்கும் விதம்தான் வாழ்க்கை. அன்னை தெரசாவும் இதை இந்த உலகத்தில் நம் அன்பையும் சிரிப்பையும் பார்க்க ஆசைப்பட்டால் அது முதலில் நம் குடும்பத்திலிருந்து தான் தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை காணலாம் என்கிறார். 1000 கண்ணாடி வீடு போல இந்த உலகமும் நம் வாழற இந்த வாழ்க்கையும் உன்னதமாக மாற நம் எண்ணத்தையும் நம் பார்க்கும் விதத்தையும் மாற்றி அமைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அடுத்து தொடக்கநிலை 4க்கான கதை சொல்லும் போட்டியிற்காக யூடி தொடக்க பள்ளியிலிருந்து அக்ருதா வரப்போகிறார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அக்ருதா. நான் யூடி தொடக்க பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் கதையின் தலைப்பு முயற்சிக்கு வெற்றி. எல்லோருக்கும் வெற்றி பெற பிடிக்கும். ஆனால் வெற்றி சும்மா வருமா? நம்ம முயற்சி செஞ்சாதான் வெற்றி வரும். அது அவங்க நன்றியாக புரிய வைக்க நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். வாங்க நண்பர்களே, கதைக்குள் செல்லலாம். ஒரு ஆழமான கிணற்றில் 2 தவளைகள் வாழ்ந்து வந்தன. அந்த 2 தவளைகளின் பேர் ராமு மற்றும் சோமு. ஒரு நாள் ராமு வெளியும் கரையை பார்க்க ஆசைப்பட்டான். அதனால் அவன் சோமுவிடம், சோமு நான் ஒரு நாளாச்சும் அந்த கரையை பார்த்ததே இல்லையே, நீங்கள் நம்ம போய் அந்த கரையை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அதை கேட்ட சோமு, நீ முட்டாளா, நம்ம எப்படி அவ்வளோ ஆழமான கிணற்றை விட்டு வெளியே போக முடியும்? நீ நம்ம ஒட்டகச்சி மாதிரி உயரமாகவா இருக்கிறோம்? உன்னால் செய்ய முடியாது, நீ இதை விட்டு விடு அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு ராமு பதிலாக, அப்படி சொல்லாத சோமு, நம்ம முயற்சியும் நம்பிக்கையும் செஞ்சால் எது வேணாலும் செய்யலாம். தண்ணீரில் கோலத்தை கூட வரையலாம். உனக்கு உண்மை நம்பிக்கைன்னா நீ விடு, நீ என்னைய பெண் தொடர்ந்து வா, இருவரும் ஏன் முயற்சியால் மேக்கரை போய் அடையலாமா அப்படின்னு சொன்னிச்சு. அதை கேட்டு சோமும் ஒத்துக்குச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு மனிதர் தண்ணியை இறைக்க வாளியை கீழே போட்டார்.
அந்த வாளியை பார்த்த உடனே ராமுக்கு சட் என்று யோசனை வந்தது. ராமு உடனே அந்த வாளினுள் பாய்ந்தது. அதை பார்த்த சோமுவும் வாளினுள் பாய்ந்தது. அப்போது அந்த மனிதர் அந்த வாளியை பிடித்து இழுத்தார். இருவரும் மேலே கடைக்கு அறைந்ததும் அந்த வாளியை விட்டு வெளியே குதித்தனர். அப்போதான் சோமு தெரிந்து கொண்டார், முயற்சியும் நன்றிக்காக வெற்றி சென்றால் எது வேணாலும் செய்யலாம். வெற்றி பெறுவது மிகவும் எளிதானதே. என்ன செய்கின்றார் என்பதை அறிந்து செய், செய்வதை விரும்பி செய், செய்வதை நம்பிக்கையோடு செய். வெற்றி நமதே. நன்றி, வணக்கம். கான்கார்ட் பள்ளி எங்க இருக்கிறாங்க? கை தூங்க. கான்கார்ட் பள்ளி. உங்களுக்கெல்லாம் பாட்டு பிடிக்குமா? இப்போ திவ்யா கான்கார்ட் பள்ளியிலிருந்து பாராட்டு போகிறார். வணக்கம், என் பெயர் திவ்யபிரபா. நான் பாரதியார் பாடல் பாடப்போகிறேன். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், என்னை கலித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, பிள்ளை கனியமுது கண்ணம்மா பேசும் ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தவிழுதடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தவிழுதடி, உச்சிதனை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி, உச்சிதனை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனையூரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, மெச்சி உனையூரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வேறி கொள்ளுதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வேறி கொள்ளுதடி, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மாத்தமாகுதடி, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மாத்தமாகுதடி, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சு உதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சு உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோர் கண்ணம்மா, என் கண்ணில் பார்வை என்றோர் கண்ணம்மா, என் உயிர் நின்னதன்றோ, என் உயிர் நின்னதன்றோ, என் உயிர் நின்னதன்றோ, நன்றி, வணக்கம். இப்போது ஹர்ஷிகா ஃப்ரம் கான்கார்ட் பிரைமரி பாட போகிறார். வணக்கம், என் பெயர் ஹர்ஷிகா. நான் கான்கார்ட் தொடக்க பள்ளியில் 4ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் அழகே அழகே என்ற பாடலை பாடப்போகிறேன். சா 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 நி சரி சபா
மம த த சனி பாபா சா 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 நி சரி சபா மம த த சனி பாபா கமதனி சா ரிரி சா. அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டும் அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டும் அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மை அதுதான் மெய்யாய் அழகு கமதனி சா ரிரி சா கமதனி சா கரி சா. குயில் இசையாது பாடிடா ஸ்வர வரிசைகள் தேவையா மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒலிகளும் தேவையா நடி நடந்தனை சென்றிட வழி துணை தான் தேவையா கடல் அலை அது பேசிட மொழி இலக்கணம் தேவையா இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகு கவலையாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு கமதனி சா ரிரி சா. அழகே அழகே எதுவும் அழகே ஜனு தகதிம் நிரிசனி பகமரிச ஜனு தகதிம் மதனி பக மதனி சதஜம் தஜனு தகதிம் மகனி ரீசனி மதனி பதக தஜம் தஜனு தக. இதயம் ஒரு ஊஞ்சலே இதம் வலம் அது ஆடிடும் இன்பத்தில் அது தோன்றிடும் துன்பத்தில் அது மூழ்கிடும் நடந்ததை நாம் நாளுமே நினைப்பதில் பொருள் இல்லையே நடந்ததை நாம் எண்ணினால் அதை விரைவில்லையே பூக்கம் பூவில் வீசும் வாசம் என்ன அழகு அதையும் தாண்டி வீசும் நம் வேஷம் ரொம்ப அழகு கமதனி சா ரிரி சா கமதனி சா நிரி சா. அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டும் அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டும் அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மை அதுதான் மெய்யாய் அழகு கமதனி சா ரிரி சா கமதனி சா கரி சா. நன்றி. ஏய் சைலேஷ், உனக்கு நாய் பிடிக்குமா சைலேஷ்? ஆமாம், எனக்கு நாயை ரொம்ப பிடிக்கும். சவுத்யூ, உங்களுக்கு நாய் பிடிக்குமா? ஓகே, நம்மளுக்காகவே சவுத் வியூ தொடக்கப்பள்ளியிலிருந்து தொடக்கநிலை 2 ஷோ அண்ட் டெல் போட்டியிருக்காக ஐஸ்வர்யா வந்திருக்கிறார். சொல்லும் பொருளும் சொல்லிக் கொடுத்து சொல்ல சிந்தனை 1000 கொடுத்து வெள்ளத்து இனிப்பன வார்த்தைகள் கொடுத்து வேங்கை போல் வெல்லும் வீரம் கொடுத்த நுனியும் முடிவும் அறியா தமிழே என் உயிரும் உணர்வும் நீயே போற்றி சீராய் அமர்ந்து என்னை கூராய் கவனிக்கும் சீர்மிகு ஆன்றோரே மற்றும் என் போன்றோரே அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என் பெயர் ஐஸ்வர்யா. நான் சவுத்யூ தொடக்கப்பள்ளியில் 2ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் இன்று எனக்கு மிகவும் பிடித்த செல்ல பிராணி பற்றி பேசப் போகிறேன்.
எனக்கு பிடித்த செல்ல பிராணி நாய். நான் நாய்களை நேசிக்கிறேன், ஏனென்றால் நாய்கள் அன்பானவை மற்றும் அழகானவை. நாய்கள் தங்கள் உரிமையாளர்களுக்கு மிகவும் விசுவாசமாக இருக்கிறது. நாய்கள் வேடிக்கையான, விவேகமான மற்றும் விசுவாசமான உயிரினங்கள். எனக்கு நாய்கள் மீது அதீத ஆர்வமும் அன்பும் உண்டு. எந்தவிதமான தீங்குகளிலிருந்தும் அவை நம்மை காக்கும். நாய்கள் நமது நல்ல நண்பர்கள் மற்றும் நமது தனிமையை அளிக்க உதவுகின்றன. நாய்கள் நம்முடைய வலியையும் துயரத்தையும் புரிந்து கொள்கின்றன. நாய்கள் நன்றாக கற்றுக்கொள்ளும் திறமையுடையவை, ஏனெனில் நாய்கள் காவல் பயிற்சியின் போது நிறைய கற்றுக்கொள்கின்றன மற்றும் அதே வழியில் செயல்களை செய்கின்றன. நாய்கள் நிறைய நிறங்களில் காணப்படுகின்றன. நாய்களுக்கு நல்ல மோப்ப சக்தி உள்ளது. திருடர்கள் மற்றும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போலீசார் நாய்களை வளர்க்கிறார்கள். நாய்களில் வெவ்வேறு இனங்கள் உண்டு. சில நாய்களில் உடலில் பெரிய முடி காணப்படும். நாய்களுக்கு கூர்மையான பற்கள் உண்டு. தன் பற்களை கொண்டு திருடர்களை எளிதாக கடித்து எஜமானரின் உயிரை ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறது. நாய்களில் பிளட் ஹவுண்ட், கிரேஹவுண்ட், ஜெர்மன் ஷெப்பர்ட், லாப்ரடோர், ராட்வீலர், புல்டக் பூடில் போன்ற பல வகைகள் ஆகும். பொதுவாக நாய் மீன், இறைச்சி, பால், ரொட்டி போன்றவற்றை உண்ணும். நாய்கள் சில நேரங்களில் கேனின்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு நாய் வயதானவர்களுக்கு மதிப்புமிக்க தோழமையை வழங்குகிறது. நாய்கள் தங்கள் எஜமானர் வேலை முடிந்து வீட்டிற்கு வருவதை பார்த்து அவர்களிடம் விரைந்து சென்று தங்கள் அன்பை காட்டும். ஒரு நாயின் ஆயுள் காலம் மிகவும் சிறியது. இருப்பினும் அது 12 முதல் 15 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. காவலர் நாய்கள், மேய்க்கும் நாய்கள், வேட்டை நாய்கள், போலீஸ் நாய்கள், வழிகாட்டி நாய்கள், மோப்ப நாய்கள் போன்ற மக்களுக்கு அவை செய்யும் சேவையின் அடிப்படையில் நாய்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. வெடிகுண்டுகளை கண்காணிக்கவும் கண்டறியவும் இராணுவம் நாய்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. நாய்கள் ஒரு சிறந்த நீச்சல் வீரர். உண்மையில் நாய்கள் மிகவும் பயனுள்ள செல்ல பிராணிகள். நாம் அதை நன்றாக கவனித்து நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். Next, we have Heshna from Chwachukang Primary for show and tell. Come on, Chwachukang, can you all blow your whistles? Can I get a round of applause? வணக்கம், என் பேர் ஹேஷ்னா. நான் சோச்சுகாங் தொடக்கப்பள்ளியில் 2ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் இன்று எனக்கு மிகவும் பிடித்த உணவு பற்றி பேசப் போகிறேன். எனக்கு மிகவும் பிடித்த உணவு வாழை விருந்து. தமிழர்களின் தனிச்சிறப்பு மிக்க பாரம்பரியத்தில் ஒன்று வாழை விருந்து. தென்னிந்தியாவில் பல பகுதிகளில் விழாக்களிலும் திருமணங்களிலும் வாழை விருந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சேரும் பல்வேறு நிகழ்ச்சிகள் போது மதிய உணவாக வாழை விருந்தை தயார் செய்கிறார்கள். வாழையை விரித்து தண்ணீர் தெளித்து முதலில் இனிப்பில் தொடங்கி உப்பிட்டு அப்பளம் வைத்து கைகளால் செய்யப்பட்ட கூட்டு, பொரியல், வறுவல் என்ற குறிப்பிட்ட வரிசையில் பரிமாறி வாழை நடுவில் சோறு வைத்து சிறிதளவு நெய் கலந்து முதலில் பைபிள் தொடங்கி உப்பிட்டு அப்பளம் வைத்து கைகளால் செய்யப்பட்ட கூட்டு, பொரியல், வறுவல் என்ற குறிப்பிட்ட வரிசையில் பரிமாறி முதலில் அப்பளம் வடை இனிப்பான பாயசமும் ஒரு வாழைப்பழமும் சேர்த்து பரிமாற வேண்டும். வாழை உணவு சத்துக்களுடன் சுகாதாரம் மிக்கது. அதில் அறுசுவையான இனிப்பு, காரம், கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு ஆகியவை கலந்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் கூடும். எங்கள் வீட்டிலும் தீபாவளி, பொங்கல் ஆகிய சிறப்பு தினங்கள் போது வாழை விருந்தை தயார் செய்து என் குடும்பத்தினருடன் சேர்ந்து கீழே அமர்ந்து சாப்பிடுவேன். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம். இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். நன்றி, வணக்கம்.
விஞ்ஞான் யூடி தொடக்கப்பள்ளியிலிருந்து வருகிறார். தமிழுக்கும் அமுர் என்ற பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்றார் பாரதிதாசன். அந்த அமுதத்தை பருகி ஆனந்தத்தில் மூழ்கி திகழும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். என் பெயர் ஸ்ரீவினை. நான் யூடி தமிழ் பள்ளியில் 1ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இன்று நான் கல்கியின் பொன்னியின் செல்வன் நூலன் வரும் வந்தியத்தேவன் நான். தமிழ் மனம் வீசும் காற்றினிலே அறிவும் அழகும் பொங்கிருமே, தமிழை பேசும் நாவினிலே இனிமைதானே தங்கிருமே. Next, from Chochukang Primary, we have Arjun Krishna. For fancy dress. வணக்கம், என் பேர் அர்ஜுன். நான் சோச்சுகான் தொடக்கப்பள்ளியில் 1ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் அணிந்திருக்கும் உடையின் பேர் வேட்டி, சட்டை மற்றும் அங்கவஸ்திரம் ஆகும். இது தமிழ்நாட்டு ஆண்களின் பாரம்பரிய உடை. தமிழ்நாட்டு ஜனவரி 6ஆம் தேதி வேட்டி தினமாக கொண்டாடப்படுகிறது என்ற செய்தி உங்களுக்கு தெரியுமா? பல 100 வருடங்களாக வேட்டி தமிழ்நாட்டு ஆண்களின் அணியப்படுகிறது. ஆண்களுக்கு வீரம் வேட்டி, குழந்தைகளுக்கு தூளி வேட்டி, அம்மாவு சுட சுட இட்லி சமைப்பதற்கும் உதவும் வேட்டி. மொத்தத்தில் எங்கள் வாழ்வில் ஓர் அங்கம் வேட்டி. தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்த்தி நெல்லடா. இப்போ நான் ஒரு பாட்டு பாட போகிறேன். வேட்டி 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 கட்டு, வேட்டி 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 கட்டு, சேர் சோறு பாண்டிங்கெல்லாம் சேர்ந்து கட்டு. வேட்டி 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 கட்டு, வேட்டி 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 கட்டு, சேர் சோறு பாண்டிங்கெல்லாம் சேர்ந்து கட்டி. நன்றி, வணக்கம். நாங்கள் உங்களுக்கு சொன்ன எந்த ஜோக்ஸ்க்கும் நீங்கள் சிரிக்கலாம். ஸோ அதனால் இப்பொழுது நம்ம ராகவ் ராமசுப்பு தேலாசா பள்ளியிலிருந்து வர வைக்கிறோம். வணக்கம். நம்ம கவலையாக இருக்கும் போது நம்மளோட முகத்தில் 13 நரம்புகள் தான் வேலை செய்யுமா? ஆனால் நம்ம சிரிக்கும் போது நம்மளோட முகத்தில் 65 நரம்புகள் வேலை செய்யுமா? அதனால தான் நம்ம சிசி இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடி ஷோலாம் வைக்கிறாங்க. இன்னைக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை சிரிக்க வைக்க வந்திருக்கேன். டீலா சால்பாலியில் இருந்து உங்கள் ராகவ். ஏங்க சிரிக்கணும்? ஏன்னா இப்பெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு. குழந்தை பிறந்தோன்னே ஆரம்பிச்சிருது ஸ்ட்ரெஸ்ஸு. குழந்தை பிறந்தோன்னே முந்தி குழந்தைக்கு ஒன்று சாமி பேர் வைப்பாங்க, இல்லை அந்த வீட்டில் இருக்க வயசான ஆசாமி பேர் வைப்பாங்க. இப்போ எல்லாம் நியூமராலஜி பார்க்குறாங்க. எங்கள் அம்மா அவனுக்கு நியூமராலஜி பார்த்துட்டு எங்கள் அப்பாட்ட கேட்டாங்களாம், என்னங்க குழந்தைக்கு கூல அமைச்சு ரேல முடிகிற மாதிரி ஒரு பேர் சொல்லுங்களேன். குர்குரேன்னு வைப்பமா? குர்குரேவா? காலை அமைச்சு ரயில முடிகிற மாதிரியாவது ஒரு நல்ல பேர் சொல்லுங்க. அப்ப கடற்கரைன்னு தான் வைக்கணும். என்னோட அப்பாட்ட கேட்டதே தப்புன்னு என்னோட அம்மா நியூமராலஜிலாம் பார்க்காம எனக்கு ராகவன்னு வச்சுட்டாங்களாம். ஆனால் எங்கள் அக்காவுக்கு நியூமராலஜி பார்த்து என்னோட அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பேர்லாம் சேர்த்து சுந்தரம், ராமசுப்பு, ரக்ஷான்னு வச்சாங்களாம். இன்னைக்கு வரைக்கும் என்னோட அக்கா நிறைய மேடையில் பேசி ஜெயிச்சாலும் எப்பயுமே என்னோட கொள்ளு தாத்தாக்கு தான் கை தட்டி பரிசு தராங்க. ஆமாங்க, சுந்தரம் சுந்தரம்னு சொல்லி கொள்ளு தாத்தாக்கே தான் பரிசு தராங்க. பேர் வச்ச பிள்ளைக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க. எங்க அம்மாவும் அப்படியே தான் பண்ணாங்க. ஆனா பாட்டி வடைய சுட்ட கதையை சொல்லாம நீ நல்லா படிச்சினா ஆஸ்ட்ரோநாட் ஆகி நிலாக்கு போலாம்னு சொன்னாங்க. நான் திருப்பி ஒரே கேள்வி தாங்க கேட்டேன், அப்ப ஏம்மா நீங்க ஒழுங்கா படிக்கலையா? நிலாக்கு போகாம இங்கே உட்காந்து சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அன்னையிலேருந்து சோறு ஊட்டுறதே நிறுத்திட்டாங்க. அப்போ எங்கள் அக்கா வந்தாங்க. எங்கள் அக்கா என்கிட்ட சொன்னாங்க, டே ராகவ், அம்மா அப்படி சொல்லடா, நீ நல்லா படித்து பெரிய ஆளாகி நல்ல பேர் வாங்கணுங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அக்காட்டையும் ஒரே கேள்வி தான் கேட்டேன், அப்போ ஏன் அக்கா வைக்கும் போதே நல்லா பேராக வச்சுருக்கலாம்ல, ஏன் கஷ்டப்பட்டு படித்து நல்ல பேர் வாங்கணும்? ஏன் அக்காவும் பேச மாட்டேன்ட்டாங்க? நான் கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்கா மக்களே? இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோன்னே அவங்களுக்கு இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸு,
இப்போ எல்லாம் பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க எல்லா சப்ஜெக்டையும் கஷ்டமாக எடுத்துக்குதுங்க. உதாரணத்துக்கு ஆங்கிலத்தை எடுத்துக்கோங்க. என்னுடைய ஆங்கில ஆசிரியர் என்னைய இந்த வருஷம் ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்க. த மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் பர்த்டேன்னு. நான் வந்து எழுதினேன். என்னோட அம்மா அப்பா வந்து எனக்கு சொல்லாமல் கேக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னு. வீட்டுக்கு வந்தோடனே பாராட்டுவாங்கன்னு பார்த்தா எங்கள் அம்மா சர்ப்ரைஸ்னு எழுதுனியா, வொக்காபுலரிக்கு மார்க் போயிடாது, ஃப்ளாபர்காஸ்டர்டுன்னு எழுத வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், ஃப்ளாபர்காஸ்டர்னா என்னம்மா, ஃப்ரெஞ்ச் வேர்டா அப்படின்னு. ஃப்ளாபர்காஸ்டர்னா கிரேட்லி சர்ப்ரைஸ்டுன்னு சொன்னாங்க. ஏங்க, ஒரு P3 படிக்கிற பையன் கேக்கையும் கிஃப்டையும் பார்த்து சர்ப்ரைஸ் ஆனா பார்த்தாதா ஃப்ளாபர்காஸ்டர்ட் ஆகணுமா? ஆனால் எனக்கு அடுத்த வாரமே தெரிஞ்சிடுச்சு ஏன் ஆங்கிலம் படிக்கணும்னு. ஹோட்டல் போனேன். ஹோட்டலில் வெயிட்ரு கேட்டார், வாட் டி ஒன் ஃபார் ஸ்டார்டர்ஸ்னு. நான் கேட்டேன், ஸ்டார்டர்ஸா, எனக்கு இருக்க பசிக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஈட்டிங்க அப்படின்னு சொன்னேன். அந்த வெயிட்டர் வாயடைச்சு போயிட்டார். அப்போ தான் எங்கள் அக்கா சொன்னாங்க, ராகவ் நீ சொன்னதை கேட்டு த வெயிட்டர் வாஸ் ஃப்ளாபர்காஸ்டர்ட் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஃப்ளாபர்காஸ்டரோட மீனிங். இப்படி ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் ஆங்கிலம் ஒரு மேஜிக்கல் சப்ஜெக்ட். ஆங்கிலத்தில் சொல்கிற எந்த ஃப்ரேசஸையும் வேறு எந்த லாங்குவேஜில் சொன்னாலும் கேட்கவே முடியாது. ஆனால் ஆங்கிலத்தில் சொன்னால் அற்புதமாக இருக்கும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கூல் காய் அப்படின்னு. அதே தமிழில் சொன்னால் குளிர்ந்த மனிதா அப்படின்னு தான் சொல்லணும். இங்கிலீஷில் கேட்பாங்க வாட்ஸ் அப் ப்ரோ அப்படின்னு. அதே தமிழில் கேட்டால் மேலே என்ன இருக்கா அண்ணாத்த அப்படின்னு தான் கேட்கணும். அதை கூட விடுங்கங்க, என்னோட அக்கா எப்பயுமே சொல்லுவாங்க ஐ எம் ஹேங்கிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. அதே தமிழில் சொன்னால் நான் என் நண்பர்களோட தொங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ஸ்டைலிஷாக பேசுறதுக்காகவாது நம்ம ஆங்கிலத்தை கண்டிப்பாக கற்றுக்கணும். தமிழில் சொல்கிற பழமொழியை வேறு எந்த லாங்குவேஜில் சொன்னாலும் அந்த ஃபீல் வராது. தமிழில் அவங்க அம்மாட்ட போய் சொல்லி பாருங்களேன், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு அவங்க எவ்வளோ ஃபீல் ஆகிறாங்கன்னு பாருங்க. அதே இது அவங்க அம்மாட்ட போய் இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா ஃபார் க்ரோ இட்ஸ் குட்டி இட்ஸ் கோல்டு குட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி சொன்னால் அவங்க அம்மாவுக்கு ஃபீலே வராது, காமெடி தான் வரும். பெரியவங்க நம்மளுக்கு எப்பயுமே அட்வைஸ் பண்ணுவாங்க, 5 வளையாது 50 வளையுமா அப்படின்னு. அதே இது இங்கிலீஷில் சொன்னால் 5 not bending 50 have bend அப்படின்னு தான் சொல்லணும். தமிழில் பழமொழிகள் மட்டும் இல்லை, வேறு நிறைய சிறப்புகள் இருக்கு. அதனால நம்ம தாய்மொழி தமிழை நம்ம நல்லா கற்றுக்கணும். என்னுடைய தமிழ் ஆசிரியர் பாடத்தை ரொம்ப நகைச்சுவையாக நடத்துவாங்க. ஒரு நாள் வகுப்புக்கு வந்து வெண்பலகையில் ஒரு திருக்குறள் எழுதி போட்டாங்க. அப்புறமா கேட்டாங்க, இது யார் எழுதுனது அப்படின்னு. நான் கை தூக்கி சொன்னேன், நீங்கள் தானே ஆசிரியர் இப்போ எழுதுனீங்க, மறந்துட்டீங்களா அப்படின்னு. அப்புறம் தான் எங்கள் ஆசிரியர் சொன்னாங்க, அது திருவள்ளுவர் எழுதுனதான். அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு அது திருவள்ளுவர் எழுதுனதுன்னு. எந்த சூழ்நிலையும் நம்மளுக்கு நல்லா சமாளிக்க தெரியணும். ஒரு நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு தயிர் சாதம் கொண்டு போனேன். அப்போ எங்கள் ஃபார்ம் டீச்சர் கேட்டாங்க, ராகவ் வாட் இஸ் திஸ் அப்படின்னு. நான் சொன்னேன் தயிர் சாதம் அப்படின்னு. வாட் இஸ் தயிர் சாதம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் கர்ட் ரைஸ் அப்படின்னு. அவங்ககிட்ட கேட்டாங்க வாட் இஸ் கர்ட் அப்படின்னு. இப்போ நான் எப்படி சமாளிக்கிறேன்னு பாருங்க. டேக் மில்க், ஆட் கர்ட் லைட், ஸ்லீப் இன் த நைட், மார்னிங் பிகம் வெரி டைட் அப்படின்னு சொன்னேன். அன்னையிலேருந்து என்ன சாப்பாடுன்னு கேட்கறதே நிறுத்திட்டாங்க. நான் நல்லா தானே மக்களை சமாளித்தேன். அதனால எந்த சூழ்நிலையும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சமாளிங்க. ஜாலியாக படிங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிங்க. சிரிங்க சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். வாழ்க வளமுடன், அன்புடன் ராகவ். இதுதான் ஸ்டாண்டப் காமெடியில் என்னுடைய முதல் முயற்சி. நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நல்லா சிரிச்சுட்டு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தா போதும். நன்றி, வணக்கம்.
இப்போ அடுத்தது ஒரு நாடகம் பார்க்க போறீங்க. So you all have already watched 2 dramas and enjoyed them. So we hope that you'll enjoy the next drama put up by the students from UT Primary School. அன்று தருணின் குடும்பம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இன்னொரு முறை நல்லா விளையாட மாட்டேங்கிறேன். நல்லா விளையாட எப்படி நம்ம ஜெயிக்கலாம்? ஐயோ, நேரம் 1 மணி ஆயிடுச்சா? சரி, அகையா எழுப்பலாம். அகையா, ஏந்திரி. நீ யாரு? நான் எங்க இருக்கேன்? என்னை திருப்பி தொந்தரவு செய்யாதா, இல்லைன்னா என் கங்கு வித்தைகளை அவன்கிட்ட காட்டிடுவேன். ஹா 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 ஹா. இங்கே நான் தான் வண்ணன் தருண். ஓ, குங்ஃபு பண்ண வித்தியெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வை. நம்ம காலையில என்ன பேசுறோம் ஞாபகம் இருக்கா உனக்கு? எங்க ஞாபகம் இருக்கு. நம்ம காலையில கழிவறைகளை பத்தி பேசணும். நம்ம ஏன்டி காலையில கழிவறை பத்தி பேச போறோம்? எவ்வளவு அழுக்கான இடம் அது. என்ன பேசியிருக்கோம்? வந்து உனக்கு கடைக்கு போய் உனக்கு முறுக்கு வாங்கணும் சொன்னி, அதுவா? எனக்கு தான் முறுக்கே பிடிக்காது. என்னவா இருக்கும்? இப்ப சரியா சொல்றேன் பாரு. நம்ம மாமா ஒரு மூக்கு கண்ணாடி எடுத்து ஒழிச்சு வைக்கணும் சொன்னி, அதுவா? மாமாக்கு எங்கடி மூக்கு கண்ணாடி? மற்ற அன்று ஒரு இரவு வந்து ஒரு நபர் ஒரு கண்ணாடி போட்டுட்டு இருந்தாங்களே, அவங்க கூட தான் முறுக்கு சாப்பிட்டுட்டு கழிவறைகளை பத்தி பேசினேன். பட் அந்த நபர் வந்து நம்ம தங்கம், கைபேசி, மேசை எல்லாமே எடுத்துட்டு போனாங்க. ஏன் தெரியல. அப்ப நீ ஏதோ ஒரு திருடனை பார்த்துட்டு நீ அப்படியே விட்டுருக்க அவனை. அம்மா ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். சரி, இப்போ ஏன் நீ எழுந்து விட்ட? ஓ, நம்ம மாமாவும் அப்பாவோட பணத்தை திருடி டைம் ஜோனுக்கு போய் செலவு பண்ணலான்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? சரி, மட்டும் ஏன் இறக்கணும்? நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்டா சரி இருக்கு, நேரம் இல்ல, நீ என்ன இப்ப நல்லா பிடிச்சிட்டியான்னு தான் கேட்பாங்க. ஆனா அதை நம்மளே அழகா போய் எடுத்துக்கிறோம். அப்படியா? ஆமா. சரி, இப்ப போய் இருக்கலாம். என்னது? அக்கா, என்ன செய்றீங்க? நாங்க வெறும் பணத்தை தான் எடுத்துட்டு இருக்கோம். ஏன் பணத்தை எடுக்கிறீங்க? ஐஸ்கிரீம் வாங்க போனதுல வச்சு. ஓ, ஐஸ்கிரீம். மட்டும் ஏன் நீ தூங்காம கைபேசி பார்த்துட்டு வந்திருக்க? ஆமா, ஏன் இப்படி பண்ற? மாமாட்ட அப்பான்னு சொல்லிட்டா? சொன்னாதீங்க. அப்பனா நாங்க இந்த பணத்தை எடுத்துதான் நீ சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். நீ மட்டும் சொன்ன, நீ இது விளையாடிட்டு இருந்தா சொல்லிடுவோம். ஓகே, குட் பை, படுத்து தூங்கு. நாளைக்கு நான் கோப்பை தந்துடுறேன். நாளைக்கே தந்துடுறேன் நான் கோப்பை. யாரு இருக்கிறார்? எனக்கு குங்கு வித்தைகள் தெரியும். ஐயா யா யா ராரா, இங்க நீ பாவா. ராரா, சரி, இங்க நீ பாவா. வலிக்குது. நாளைக்கு நான் வேலைக்கு போகணும். பசாம வந்து தூங்க. லூசு மாதிரி கத்திட்டு இருக்காத. யாருக்கும் அட பேசு. கடவுள் அப்படியே எப்பயுமே அப்படிதான் வரும். வந்து படு. சரி வா, தூங்கிட்டாங்க. சரி, நம்ம இப்ப வந்து போய் பணத்தை இருக்கு. நம்ம திருப்பி இந்த பணப்பையை திருப்பி வச்சிடலாம். சரி, வைக்கிறோம். வா போலாம். அடுத்த நாள் காலை பள்ளி கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. ஏன் பையில எல்லாம் குண்டா? ஆமா, நாங்க ரொம்ப சாப்பிட்ட பையில பெருசாகுமா? அப்புறம் இன்னைக்கு பள்ளி 7 மணிக்கு முடியும். பள்ளி 6 மணிக்கு தானே முடியும். இது எங்களுக்கு 7 மணி நேரம் துணை பாடம் இருக்கு. ஆமா, 7 மணி நேரமா? 7 மணி நேரமா? அவ்வளவு நேரமா? ஏன்னா நமக்கு இறையாந்ததுனால. ஆனா எங்களை போய் கேட்காதீங்க, அங்கதான் எங்க ஆசிரியர்கள் இருக்காங்க. அங்கதான் இருக்காங்க. போய் பாருங்க. நீ என்ன சொன்ன? அவன் வந்து விளையாட்டு திடல் போய் நண்டுகள் சாப்பிடணும்னு சொன்னான். ஆமா, நண்டு பொரிச்சா விளையாட்டு திடல் நண்டு நல்லா இருக்கும்னு கேட்டாரா? ஆமா.
நீ சாப்பிட்டுருக்கியா நீ? ஒரு தடவை சாப்பிட்டுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு வேணுமா? மிளகாத்தூள் போட்டு வேணும். மாமா அப்பா நான் பள்ளிக்கு போயிட்டு வரோம். சரி நல்லா படிங்க. சரி வா. ஐயோ இவ்வளோ பெருசா இருக்கு இந்த இடம். டைம்ஸ் இவ்வளோ பெருசா இருக்கு நான் நினைச்சதே இல்லை. ஆமா. ஐயோ இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லையே. என்னது இது? அம்மா இது துப்பாக்கி நினைக்க. அப்பா இது என்ன? அம்மா ஐயோ சுடு சுடு சுடு. ஐயோ அம்மா அம்மா சுடு. ஐயோ இதெல்லாம் வேண்டாம் நினைக்குது. அண்ணா இப்படியா இந்த விளையாட்டு விளையாடக்கூடாது. யூஸ் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. சரி வா வேற ஏதாவது விளையாட்டு விளையாடலாம். அண்ணா மணி 6 ஆயிடுச்சு. இப்பவே வீட்டுக்கு கிளம்பணும். அதுக்குள்ளாரே நேரம் ஆயிடுச்சா? சரி வா போலாம். என்ன படிச்சுட்டு வந்துட்டீங்களா? படிச்சுட்டு வந்துட்டோம். அதான் வந்துட்டோம். ஓ சரி சரி. நல்லா படிச்சீங்களா? அதெல்லாம் நல்லாவே படிச்சோம். இப்ப எங்களுக்கு திருப்பி நாங்க இப்ப போய் படிக்கணும். இப்பதானே உள்ள நேரம் படிச்சுட்டு வந்தீங்க. நாளைக்கு ஒரு சின்ன தேர்வு இருக்கு. சின்ன தேர்வு தானே? சின்ன தேர்வு தானே, அதுக்கு எவ்வளவு படிக்கிறீங்க நீங்க? தேர்வுனாலும் தேர்வு தானேப்பா. அதுவும் உண்மைதான். சரி நாங்க போய் இப்ப படிக்கிறோம். சரி படிங்க. நமக்கு இன்னும் காசு தேவை. ஆமா நம்ம நேற்று காசு எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். சரி வா திருப்பியும் போய் எடுக்கலாம். அன்று இரவு. சரி வா போலாம். இரு கீழே போட்டுக்கலாம். காசு ஐயோ காசு பணம் துட்டு மணி மணி. 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 எனக்கு அக்கா அண்ணன்னு எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரவே இல்லை. அவங்க பற்றி அப்பா மாமா கிட்ட போட்டு கொடுக்க போறேன். அப்பா மாமா உங்களுக்கு தெரியுமா, எங்க அக்கா அண்ணன் வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா இன்னும் வாங்கி தரல. அண்ணா என்ன ஐஸ்கிரீம் இந்த காசு வச்சு? உங்க 2 பேரும் காசு வச்சு. மாமாவோட காசையே திருடுறாங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இவ்ளோ காசு உங்களுக்கு வந்துச்சு? ரோஷன் தான் எங்களை மிரட்டி எடுக்க சொன்னாங்க. நான் சொன்னா நீங்க தான் திருட்டீங்க. சின்ன பையன் நீங்க 2 பேரும். 4 வயசு தான் இவனுக்கு. இதோ பாருங்க அவங்க எடுத்து 2 போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஓ ஆமா இப்ப புகைப்படம்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்க. இதெல்லாம் செய்யவே கூடாது உனக்கு தெரியுமா? மட்டும் இல்ல ஆனாலும் இவன் தான் எடுத்தான். இப்படி அவன் புகைப்படம் எடுத்திருக்கா. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். நாம் எவ்வளோ நாள் ஒரு தப்பு செய்தாலும் அது ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும். அதற்கு எதிர்காட்டு இந்த நாடகம். Okay, so those were our final contestants for the day. It's now time for our judges to do the final scoring. And while they are busy, we have an exciting segment just for you guys. Other than academics, our students should also keep fit by engaging in sports. It's an important aspect of nurturing a healthy lifestyle. So now we have the Tarumara runners to tell us more about this. May we invite Mr. Ramesh from Tarumara Runners to touch on engaging youth in sports. Okay, hello everyone. Let me begin by introducing the 3 of us that are on stage. I see some familiar faces here. Hello. Okay, my name is Ramesh. I'm from Tarumara Runners. My 2 friends on stage here, Richard as well as Sarah. 3 of us are all from Tarumara Runners. We first want to begin by thanking the organizers for giving us the opportunity to come here and speak to all of you. The whole idea is to basically tell you a little bit more about ourselves, what we do, and also to share the love of running, jogging, and fitness with all of you. Okay, fitness is not something that you pick up later on in life. I think it's important to start keeping a healthy lifestyle at a young age as well. So we're here to talk to you about that.
But before we do that, I just want to briefly tell you about this group that we are part of, Taru Maru Runners, right? We started about 5 years ago. Our only objective was to promote running in particular, but also a healthy lifestyle amongst the Indian community in Singapore. We felt that there was a bit of a gap, right? We see many people from other communities leading a very healthy lifestyle. We felt that there was a bit of a gap in the Indian community. A few of us gathered, we tried to meet and run on a Saturday morning at East Coast Park. We realized that we were the only Indians running, right? We came to realize that it's not within our DNA, the Indian DNA, to wake up early in the morning to go and exercise, right? So we decided this was something that we were going to change. We wanted to create a revolution of some sort. And we decided we would go and spread the word, the love of running amongst the community. So when we first started, we were only about 7 or 10 people. We were just friends coming together, trying to promote healthy lifestyle, as I said, amongst a small group. So we decided we would do a weekly run. Once a week, Saturday, we will all gather and go and run. That was how we started. Initially, it was tough. It would be difficult to get maybe even 2 or 3 people showing up for the run. But we decided even if there was one person that was going to show up, we were going to meet and run. So we decided we would keep the momentum going. We started spreading the word amongst friends and family. 5 years on, we started as a group of 7. We are now a group of 1,300 people in Singapore. Okay? And running and sport is universal. We do not discriminate against anyone. So we welcome people of all ages. So some people tell us, oh, நீங்க ஓட சொல்றீங்க, but நம்மளுக்கு முட்டி வலி இருக்கு, வயசாயிட்டு ஓட முடியல அப்படினு. But honestly, we tell everybody there's a place where you can start, and we give you that opportunity. Come and join us. Even if you are starting off walking, you've not walked or run for months or years, no worry at all. Come and join us. We have people who have started with us after a long gap and have started jogging again. All right, so we have our oldest runner is into his 70s. We have kids joining us, people like yourself, guys, joining us with their parents on weekends for a slow jog or a slow walk. So we've kept the momentum going, and again, as I said, no discrimination. So we have people from all walks of life coming to join us. So people who ordinarily may not have met each other. I think that's the beauty of this group. It's brought every Indian from every station of life together. There's no discrimination whatsoever. So we've got people from overseas who are here temporarily working on a work pass, for instance, joining us on a weekend, joining us as part of the Taru Maru family. And we've really grown the family. There's a real togetherness and a bond, and which is why when we were given this opportunity to come and share, we decided we would take it up. We would come and share what we are doing. We want more people to come and join us. There's nothing in it for us. There's no membership fee, nothing, absolutely zero. The only thing we want to do is to spread the love of running amongst the community. All right, so what we have today, as I said, we have representatives from the group. One of the representatives here, Sarah, who is right at the end there, rightmost, he's actually a coach, a trained coach, right? So he does coaching for a living. And the reason why we brought him here to speak to all of you is because not only is he a coach, he coaches children like yourself. The very age group that all of you are in, he does this for a living. So he actually trains young athletes recreationally and both for competitions as well. And so we thought it would be good to get someone like him up here speaking to all of you. So I think I've spoken enough. Before I hand the mic over to Coach Sarah, who is the expert, the coach, as I said, to share a little bit about you, I just wanted to also hand the mic over to my good friend, Richard, to just say a few words before we hand you over to Coach Sarah. தமிழில் பேசலாமா ஓகே எல்லாம் சொல்ல வரேன்னா அவருக்கு மைக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த குரூப்பை பற்றி என்ன பேசணுன்னா
இது காலையில் 7:15க்கு சனிக்கிழமை நம்ம வந்து ஓட ஆரம்பிப்போம். ஸோ 7:15க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கரெக்டாக 7:15க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனால் என்னென்னா நம்ம இந்தியர்கள் வந்து காலையில் எந்திரிச்சு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் உங்கள் கண்களில் வந்து அந்த தீயை நான் பார்க்குறேன், ரொம்ப ஃபயரை பார்க்குறேன். நீங்கள் நம்ம கூட வந்து சேர்ந்து ஓடுவீங்கன்னு நம்ம ரொம்ப நம்புகிறோம். நான் உதாரணத்துக்கு ஒரு ஆண்டி, ஓகே, ஒரு ஆண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம கூட நடக்க. அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு முட்டி வலி, என்னால் நடக்க முடியாது, அப்படி இப்படின்னு ஓடலாம் முடியாது. சொன்னால் நீங்கள் ஓடாதீங்க, நீங்கள் நடந்தாலே போதும், நீங்கள் வந்தால் மட்டும் போதும்னு சொன்னோம். ஸோ அவங்களாம் வருவாங்க வாரம் வருவாங்க. அப்புறம் 1 km ஸ்டார்ட் பண்ணாங்க, 2 km படிப்படியாக. ஸோ அவங்க குடியிருக்கிற இடம் வந்து பீஷான். ஸோ திடீர்னு என்ன ஆச்சு தெரியல, ட்ரோலியை எடுத்துகிட்டு பீஷான்லேருந்து தேக்காவரிக்கே போயிட்டாங்க, பஸாருக்கு, மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் மார்க்கெட் ஜாமான்லாம் வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு நடந்தே போயிட்டாங்க. ஃப்ரம் ஸ்ரேங்குன் ரோட் ஷி வாக் ஆல் த வே டு பீஷான். ஃப்ரம் பீஷான் ஷி வென்ட் டு ஸ்ரேங்குன் ரோட் டு மார்க்கெட்டிங். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஷி இம்ப்ரூவ் ஹர் செல்ஃப். ஸோ இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சொல்கிறது. ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும், வந்து ஓடலாம். காசு கீஸ்லாம் ஒன்றும் கட்டவே தேவையில்லை. சும்மா வந்துட்டு ஓடிட்டு நடந்துட்டு சும்மா ஸ்வெட் பண்ணிவிட்டு கிளம்பிடுங்க வீட்டுக்கு, அவ்வளோதான். ஓகே. இது வேறு, இது டிஷர்ட் பார்த்தீங்களா, ஃப்ரீயாக டிஷர்ட் வேறு கிடைக்கும். டிஷர்ட் நம்மளுக்கும் ஒன்றுமே இல்லை, டிஷர்ட் வேறு ஃப்ரீயாக தருவோம், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் சாட்டர்டே. ஓகே. ஸோ இப்போ அவருக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் இந்த மைக்கை. ஓகே, எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஓகே, நான் வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டையும் கலந்து பேசுவேன். ஓகே, நான் வந்து ஃபுல் டைம் கோச். நான் ப்ரீவியஸ்லி 16 years நான் வந்து சிங்கப்பூர் ஏர்ஃபோர்ஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் I was working in US. I was selling military aircraft to the neighboring countries. Last 8 years ago, I decided money was not everything. I quit my job because I want to see my kids grow up. I lost a good 4 years of my first son growing up because I was very career minded. ஸோ கடைசியில் காசு தான் எல்லாம் இல்லைன்னு நினச்சிட்டு சர்வைவ் பண்ணோம், பிள்ளைங்களும் நம்ம பார்த்து வளரணும். ஸோ ஒன்ஸ் மை செகண்ட் டாட்டர் வாஸ் born, I became a full-time coach and an adjunct lecturer. Okay, although there was a very vast decrease in pay, end of the day, my appointment, I want to be a very good father. So அதிலிருந்து I started 20 years. Even though I was in the Air Force, I've been coaching for more than 20 years. And in Singapore, I am a master coach. Okay, I don't handle national athletes like Santi Pereira and all this, although I know I do talent identification. I'm also a US track and field elite coach, graduated in US, Florida, as a coach. But everybody can be a national coach. Who is going to identify them from young? So my main thing எப்பொழுதும் வந்து பிள்ளைங்க வளரப்போதுக்கா அவங்களோட பொட்டென்ஷியல் என்னதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் தான் என்னோட மேஜர் இது. அண்ட் கம்மிங் ஃப்ரம் தாறுமாறு, joining them for the last 5 years, I'm still with Singapore Masters Track and Field. I'm still representing Singapore at this age. And sometimes அந்த குரூப்பில் முக்கால்வாசி வந்து I can count, there's only 3 Indians, including myself, representing. And our oldest athlete there is 92 years old, who's Chinese, who's Uncle Ko, who's still running. So to me, coming from the 80s, 90s as a runner, we got so much of Indians. Where are they now? The question mark came up. So when Tarumaru group set up, I was one of the pioneers to join them. I'm always encouraged to give my feedbacks, my coaching cues, how they can improve on in terms of nutrition, sapade, their recovery. End of the day, as the Tarumaru, what we want is how we can grow fit to our old age while enjoying ourselves. That's my philosophy. And coming to kids, first thing I ask the kids, மற்றவங்க மாதிரி போய் ஓடு அந்த மாதிரி சொல்றது இல்லை. Kids, what do you all want in sports? Do you all want fun? Cannot hear you. Do you want fun? This is what we want. As a coach, okay, although I groom coaches as well, I always tell them, எப்பொழுதும், from a kindergarten level to my oldest athlete who I coach is 28 years old for the national competition, Open, Singapore Open. Every age you want to have enjoyment. Everybody think running, போய் ஓடுறதுதான்ல என்னடா enjoyment இருக்குது. But the thing is how you work as a team, how you train as a team. There is teamwork. It's not an individual sport. How you encourage each other.
So as I said to the kids just now, who want to have fun? Everybody want to have fun. It's how we create the fun for them. We cannot force them, நீ வந்து 100-meter runner ஆகணும் ஒரு 10 வயசுல. But the guy grow up, he can be a middle distance runner or he can even become a jumper. In my experience, I've seen a lot of Indian, Chinese, Malay boys, all racers, they grow up, they become different. Sometimes the parents will come to me, Coach Sarah, I am, last time, 30 years ago, I'm a 100-meter sprinter. Can my son become a 100-meter sprinter? I say, what does your son want? End of the day, what does it enjoy? நம்ம ஆசையை வந்து பிள்ளைங்க கிட்ட வந்து திணிக்கிறது as a parents and everything எல்லாருக்கும் ஆசை இருக்கும். But the thing is, பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்? What is their திறமை? அதை வந்து நம்ம வந்து எப்பொழுதும் எடுக்கணும். And being in the running, okay, not only I do mainstream athletes, okay, I also coach autism. I'm qualified autism coach. I was the first coach to start 3 years ago the visually blind kids athletics. 3 years ago. And to be say, the whole team, I have 12 kids. We started off with only 3 kids. And the whole team, I only have 2 Indians. But when I went to the competition, I see in the schools, there are so many Indians. But the thing is, they do not want to come out. So what I want Indian community is, whether they are mainstream kids or their inclusiveness, feel free to bring them out for sports, because it will not only improve them, okay, in physically, it helps them socially, okay, and it also improves them in their academic. It gives them a very good growth mindset. And in sports, நம்ம ஸ்போர்ட்ஸ் விளையாட போதுக்கா எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ் விளையாண்டு வந்தது தானே வேற ஒன்றுமே இல்லையே. பட் வாட் they have learned, they learn respect, they learn leadership and the values, okay, அதுக்கு கற்றுக்குவாங்க. The main thing about athlete learning is not about performance, it's about values, okay. End of the day, they respect. What they respect, their friends, they will bring it to their family. I always believe in that. So, பிள்ளைங்க வந்து ஸ்போர்ட்ஸ் சேர்றதுனால, okay, I have, okay, when I was teaching in a school, there was an inclusiveness kid, okay. He was the first kid who motivated me to start it. And I never know that visually blind, they got so many different categories. He came to me, sir, எனக்கு வந்து 6:45க்கு அப்புறம் கண்ணு தெரியாது. 6:45க்கு அப்புறம் கண்ணு தெரியாதா? So I was thought visually blind is visually blind. But really, after 6:45, when sun goes down, he loses his vision. But I ask him, during PE sessions, you are always very active. Yeah, your parents don't want to pursue you. My parents said I'm a waste. Okay, I'm not fit for sports. That motivated me 4.5 years ago to write the presentation slide, give to Singapore Disability to start the program on the visual empowerment. It's because of that boy I started. I want to bring this community together. And not only that, for Indians, we have a lot of potentials. Okay, being a teacher, being an adjunct lecturer in the sports faculty and everything, I've seen a lot of Indians. But end of the day, they give it up. Because the thing is, first thing, and the interest illa. Every time the kids go, poi ode, inga va, rest pande, you must create it in a game manner. That's why I said it is the way how it is handled. So pullanga vadi, end of the day, I will ask one of the boys, okay, what do the front boy here, what sport do you like? What sport do you like? Just voice up. Okay, how many like soccer? Hands up. How many like badminton? Okay. How many love to run? Okay. How many like basketball? Okay. You see, when a lot of different sports, but one thing they forget, athletics is the mother sport for everything from child, because they start with run, jump, throw. From there, the kids will develop to an older age. From the athletics, okay, my leg power is good, I will go into soccer. My throwing power is good, I go into basketball.
And when they end up in certain age, they feel running is what I like. A classic example, I come from a family of athletics. So I started in the later part of primary school training hard to win my dad. But it took me until the age of 17 to win my dad. So it was a very tough thing. And to now, my dad is reaching 70. Okay, he still loves fitness. He doesn't run anymore because of his ligament tear. But he go and walk. Ask him, Dad, where are you? நான் அமோக்கியோல இருந்துட்டு உல்லன்ஸ்க்கு போய் நடந்துட்டு வந்துட்டேன்டா. எவ்வளவு தூரம்? ஒரு 20 கிலோமீட்டர் தான். You want me to come and pick you up? No need, நான் திருப்பி நடந்து வந்துருவேன். I said, please come back home, give me a call. ஃபோன் அடிங்க. ஏன் எங்கேயாச்சும் விழுந்துருவேனா? ஆமா, நெசமாவே எனக்கு பயம் இருக்கு, எங்கேயாச்சும் விழுந்து கிடப்பேங்கன்னு. So the fear is there as a son. But coming from the sports side, we always want sports in our life. So, as I was saying, okay, inga ethni parents still continue to run for your sports or do any sports? Parents, now it's parents' turns. Okay, you see, very small amount. So one thing, when parents come for athletics, what we encourage is, please go and follow your sons or your daughters. Okay, sometimes if they are young, okay, you can run past them. They will say, Daddy, Mommy, wait for me. When they get older, okay, Daddy, Mommy have to say the same thing to them. Hello, please wait for me. Okay, so it's always a reverse thing. So what I really believe is to encourage the Indian community, especially whether they are kids, okay, whether they are youths, whether they are adults, or whether they are seniors, okay, please pursue, okay, ஒரு ஆரோக்கியமான lifestyle, okay, உண்டாக்குங்க, okay. Anytime you can approach me for advice, I'm always there to give my advice because I will never bring the advice with me to the end. Okay, whatever knowledge I have, I always like to give it to the community, end of the day. So now I give a Q&A session. Any parents, any kids, if you have any questions, feel free to ask, okay, from my best of expertise, okay, I can explain. Okay, kids, you have any question, feel free to ask. What is it? Where is the running end? Oh, running, we have a lot of places. In Tarumaru, we run in different places as well. So for me, I coach the Sports Singapore, okay, Council, Sports Council. So we have a lot of branches. Even for kids athletics program, we have it in Choa Chu Kang Stadium. We just launched this year the kids and youth athletics program under Singapore Athletics Club in Choa Chu Kang Stadium. I am still the head coach for Bishan and Yio Chu Kang Stadium. Yes. Huh? What time? Okay, times you can go inside the Sports Singapore website. You can click on the athletics. You can see there also. There's a lot of varieties. But for Tarumarus also, we are coming up in future with plans to enrich the kids. We will advise in future how we can build up the kids community as well. Yes? Does running injure the ligament? Okay. Running posture is very important. Okay, very good question. Okay, if you run wrongly, a lot of kids, okay, sometimes you see, they are very good runners, not to say kids, adults also sometimes. I have some adults running as well. You see them running. The legs, this is called butterfly legs, okay, because it is not stopped, okay, they are not natural deformation. Okay, natural deformation comes under those kids. I've trained kids who are born with so-called pigeon legs. Okay, it took me, she's now in Sec 1. Okay, it took me 6 years
the doctor certified she cannot run. I'm not a doctor. I'm an athletics coach. I'm well versed in my sports science. It took me 6 years because the girl, when she was in P1, she's a Chinese girl, she always walked, the knee will collapse. And she always cries. Okay? She stays here in Bukit Timah as well. Okay? So it took me 6 years to really study the body parts. When she was in P6, she represented the school. Okay? She's from Raffles Girls. She represented the school for 600 meters. Okay? The doctor came down to Bishan Stadium because the father told him about my trainings, came down and asked me, so are you a doctor? I said, no, I'm not a doctor. I just felt that I need to work on certain muscle groups to start strengthen her. And until now, she still trains with me. But the thing is, I look at a lot of research papers. Okay, I used one of the research papers in US. There was one US girl, she can run. The moment she stopped, the knee will collapse. The coach must be there to hold her at the finishing line. The knee will collapse. But when she's running, she's okay. I used that research paper to really train up this girl. So, ligament injury, as the boy said, if you do not have proper training, not enough recovery, okay, your ligament will get injured at an older age, not at a young age. At a young age, your 4 ligaments for each leg always stay strong. Okay, yes. Any of my students, what? They always go. Today morning also, Pastor Sukan, they are in Kalang Petty Strike competition. So, I have the kids group, I have the youth and the junior senior groups. Okay, they always take part in competition. But my philosophy is always progression for performance and values. Okay, always remember, sports must have values. Okay, that is what I strongly believe in. And I also teach for the last 3 years, preschools, teachers how to do it for the preschool students, those K1, K2, how they should develop locomotor skills. Okay, if there's no question, okay, I really would like எல்லாருக்கும் மிக்க நன்றி for listening to me on the developments of kids and sports. Okay, I will hand over my mic to Ramesh. Okay, so thank you, Sarah. Okay, so we are about to finish our session. 4:30 வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. So we're going to finish the session, but முடிக்கிறதுக்கு முன்னாடி we wanted to just share with all of you. நம்மளோட குரூப்பை பற்றி சொல்லியிருந்தோம், தாறுமாறு ரன்னர்ஸ். நம்ம குரூப்பில் எப்படி சேர்றது அதை பற்றி நம்ம ஜஸ்ட் ரொம்ப ப்ரீஃபாக நம்ம சொல்ல போகிறோம். ஃபேஸ்புக் முகநூல், ஓகே, நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜை நம்ம நடத்தி வரோம். அந்த பேஜோட பேர் தாறுமாறு ரன்னர்ஸ். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் போய் தாறுமாறு ரன்னர்ஸ், THAARUMAARU சட்டைக்கு பின்னாடி பார்த்தீங்களா? ஸோ தாறுமாறு ரன்னர்ஸ்னு நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் உங்களுக்கு தெரியும். அந்த இஸ் அ க்ளோஸ் குரூப். ஸோ உடனே நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம ப்ரூஃப் பண்ணால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, அந்த ஃபேஸ்புக் பேஜில் நம்ம குரூப்பில் இருக்கிற அந்த 1200 1300 மக்கள் இருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க அவங்களோட டெய்லி ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸை அவங்க போஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்க ஏன் அது அப்படி செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி செய்கிறதுனால இன்னொரு மெம்பரை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தினைக்கும் யூ வில் see நிறைய பேர், ஸோ லேடிஸ், யங்ஸ்டர்ஸ், நம்ம 3 பேர் ஆல்மோஸ்ட் டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணுறதுனால மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ அதை தவிர அந்த ஃபேஸ்புக் பேஜில் வாரம் நம்ம எங்கே ஓட போகிறோம், நடக்க போகிறோன்னு டீட்டெயில்ஸ் நம்ம போட்டுருவோம். ஓகே, ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு, ஸோ சாட்டர்டே நம்ம ஓட போகிறோன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை லேட்டஸ்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நம்ம கூட சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சேர்ந்து ஓடலாம். ஓகே, ஸோ ரொம்ப டீட்டெயில்ஸ் கொடுக்க உங்களை ஓவர்வெல்ம் பண்ணணுன்னு விருப்பப்படலை. இப்போ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கு போய் தாறுமாறு ரன்னர்ஸ்னு போட்டு நம்ம பக்கம் ஜாயின் பண்ணி நீங்களே பார்த்து நீங்களே ஸ்லோலி ஜாயின் பண்ணி நம்ம கூட ஓட பாருங்கள். ஓகே, ஓகே. ஸோ நம்மளுக்கு அந்த ½ hour கொடுத்துறதுக்கு ஆர்கனைசர்ஸுக்கு ரொம்ப நன்றி. தாறுமாறு ரன்னர்ஸ், ரிமெம்பர் த நேம் கைஸ்.
வந்து ஜாயின் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். May we please give our warm welcome to our honorable guest, Mayor of Northwest District, Advisor for Marsiling UT, GRC GROs, Mr. Alex Yam, CCC Chairman. Thank you, Mr. Alex Yam, for gracing this event with your presence. In view of National Day coming in just a few days, let us rise to sing our national anthem now.
now invite our honorable guest, Mayor of Northwest District, Mr. Alex Yam, on stage to say a few words. To all our young friends and of course to our parents as well, a very good afternoon to all of you and happy National Day in advance. We've been organizing the Tamil Talent competition for 14 years. Unfortunately, for 2 years, we had to skip because of the pandemic, but I'm very heartened to see such enthusiastic participation from all our young students, and of course with the support of our parents. Learning your mother tongue is a very important thing because it connects us with our culture. So much about who we are as a people are connected to our language, our expressions, how we relate to one another. And Tamil, of course, is the oldest living language in use in the world today. It has a long history and has impacted so much of your culture as well. And for it to be one of our national languages, I think tells us the importance that we place upon it. But learning a language is often never easy. My own children, I've got 4 kids. My eldest son really struggles with his mother tongue. He struggles with Mandarin. And despite the fact that both my wife and I come from Chinese-speaking backgrounds, we went to Chinese schools, and often we try to speak in Mandarin to them so that they can connect with their own culture and background. But for my eldest son, no matter how hard we try, he struggles a little. My second son, however, loves the language. He reads it on his own, he picks it up on his own. So even within the same family, you have different challenges faced by children. And this is where, in an environment where we live the culture, we speak the language, it helps to inculcate a love for Tamil, for Mandarin, or for Malay in our respective homes. And so I thank our parents for setting a good example to your children. That's perhaps why your children have such a love for the language and are apt at using the language as well. And most of all, to all our teachers, thank you for passing on the language to the next generation. I'd like to take the opportunity to thank our organizing chairman as well. Thank you very much. Can we give him a big round of applause? Especially because, it's firstly the National Day long weekend. Secondly, we were during a couple of weeks where we were slightly worried whether or not we'll be a little bit stricter with the measures with the rising cases. But I'm quite heartened that we managed to do this and very successfully at that. I thank all the judges as well for helping us to do the very difficult task of deciding the respective winners too. So thank you once again and congratulations in advance to all our students. You have done your very best and thank you for keeping the fire of the Tamil language alive. Thank you. Okay, good evening, gentlemen and ladies and gentlemen. Okay, we're going to give our certificate of appreciation to the 4 MCs. And the first one is Gabriela and Maria. Sai Sarvesh. Kadekutti Singam, Jayan Shailesh. And our last one, Smrita.
இப்போ ரிசா வந்து என் கையில் இருக்கு த வினர்ஸ் but overall champion இன்னும் வரலன்ட்ட. So now we will give away the first 6 prizes for each individual category. We hand over to the MC. MC. So now from primary 1 fancy dress competition, I'm going to start with the consolation prizes. So the first consolation prize is, can I get a drum roll? Sai Arjun Krishna from Chochukang Primary School. The second consolation is also from Chochukang, Praveet Sai Sundar. The last consolation prize is from Dilasa Primary School, Ashwit Sai Satish Kumar. Next, from the second runner-up, we have Harini Venkatesh from Southview Primary School. Now, the first runner-up, we have Vinay Shri Raghavendran from UT Primary School. Lastly, we have the champion. We have Kashvi Karthik from UT Primary School. Whoa! கோய் மேடைக்கு வரும்போது மாசை கழட்டிடுங்க. பிள்ளைங்களை மாசை கழட்டிடுங்க. அப்புறம் படப்பிடிக்க நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு தென் எல்லாரும் வந்து அந்த கேமரா மேல பாருங்க படம் பிடிக்க. Next, we have primary 2 show and tell competition. The third consolation prize goes to Is it Hishna? No. The third consolation prize goes to Heshna Prabhu from Chochukang. The next consolation prize goes to Lakshita from Concord. The next consolation prize goes to Divya Bala from Chochukang Primary.
second runner-up goes to Muhammad Imran Shah from Southview Primary School. The first runner-up goes to Aishwarya from Southview Primary School. Now, the champion, it goes to Mohit Nityanandan from UT Primary School. Next, from the Primary 3 singing competition, the consolation prize is Kirtana from Dilasa Primary School. The next consolation prize goes to Divya from Concord Primary School. The last consolation prize goes to Nitanya from Chachukang Primary School. The second runner-up goes to Yashna from Chachukang Primary School. The first runner-up goes to Hashika from Concord Primary School. The last champion, it goes to Tanishka from UT Primary School. Now we will be announcing the results for the Primary 4 storytelling competition. The consolation prize goes to Sai Prasanna from UT Primary School. The second consolation prize goes to Medha Venkatesh from Dilasa School. The consolation prize goes to Deva Enakshi from Southview Primary School. The second runner-up goes to Akurta from UT Primary School. The first runner-up goes to Tanshika from Chachikang Primary School.
And the champion for the primary for storytelling competition is Heitika from UT Primary School. Now we'll be announcing the results for the primary 5 quiz competition. The second runner-up award goes to Krish Vishwa and Farhan Shahul Hamid from Concord Primary School. The first runner-up goes to Suresh Kumar and Madhav from Chochakang's Primary School. And the champion for the primary 5 quiz competition is Udaya Bharat and Chokalingam Kavinash from Dilasal School. Now we'll be announcing the results to the primary 6 Enakum Therium competition. The consolation prize goes to Prabhu Sankar Sruthi Vadana from Concord Primary School. The consolation prize goes to Shanmugam Mahalakshmi from UT Primary School. The consolation prize goes to Sivakumar Raghunandan from Chachikang Primary School. The second runner-up goes to Nageshwaran Minnali from Concord Primary School. The first runner-up award goes to Davesh Raj from Chachikang Primary School. And the champion award for the primary 6 Enakum Therium Poti goes to Ashokan Agalya from UT Primary School. Now we'll be announcing the results to the drama competition. The second runner-up is UT Primary School.
Thanks. Okay, now I take over the mic because of the complicated of the skit and drama. Okay, first runners-up goes to Choa Chu Kang Primary School. You can take a seat first. Take photo. Choa Chu Kang. Video. Okay. Together. The champion goes to Concord Primary School. Okay, this one is a special case, as I told you earlier. We got one special item for the stand-up comedy. Only one school submitted. And the guy was very, very impressive. The judges told me to give him a special award. So this special award goes to our stand-up comedian, Raghav. Please come to the stage. He deserves a round of applause. This is the first time he's doing a stand-up comedy on the stage. And he did his best. Give a round of applause, Dale. You deserve it. Okay. முடிஞ்சிட்டா? Let me call the dancers also together. The next one, only submission for the dance group, Concord Primary School. Clear winner. Where's the teacher for the dancing choreographer? Who choreograph? Choreograph teacher, come. உங்களுக்கு ஒரு தனியா பிரைஸ் இருக்கு உங்களுக்கு, வாங்க மேல. Get a teacher, I'll give it to her. The choreographer, she deserves an applause for all the dance. மாசா கட்டிருங்க. Okay, behind. Take photo already. All group. The dancers kid. Okay, now you are waiting for the grand final result. Who will be the champion for 2022? Who? தெரிஞ்ச விஷயம். Choa Chu Kang got chance now. Okay, we go for the second runners up. Okay, result கையில இல்ல, எங்க ரிசல்ட்? ஓ, ரிசல்ட் என் கையில. மேயர் தரப்பாரு for you.
Seal, no, seal. Nobody knows. Only the person who tabulated and the judges. எனக்கு கூட தெரியாது யார் ஜெயிச்சான்னு. யதார்த்தமாக சொல்கிறேன், அந்த ப்ரைஸ் எடுத்தது எல்லாம் ஒன்று எடுத்துருக்காங்க, மொதல் எடுத்துருக்காங்களே அதெல்லாம் சொல்கிறேன். ஓ யூக தான். Second runner-up goes to Concord Primary School. Teacher enga, Concord teacher enga. Sasi, Madam Sasi. Concord Primary School student. Concord, come here, Concord, come in front. Penal ninga teacher edukuna prize eh. Teacher. Ninga anga, dia teacher sir. Come teacher. Ninga anga. Cameraman, see the cameraman. Okay, go. First runners up. First runners up. Silence. நான் ஃபர்ஸ்ட் ரன்னர் சொன்னா சாம்பியன் யாருன்னு தெரிஞ்சிடும். ரைட். ஃபர்ஸ்ட் ரன்னர் கோஸ் டு சாச்சுக்கா பிரைமரி ஸ்கூல். டீச்சர், சாச்சுக்கா டீச்சர், மேடம் வேணி, சாச்சுக்கா ஸ்டூடெண்ட்ஸ் கம் ஃபார்வர்ட். You are the best. You are the best. Give an applause. Okay, take ready. Cameraman, Ruben. Okay, thank you very much. Please proceed behind. Okay, now the grand finale. Okay, the result. UTCC IAEC 14th Inter-Primary School Talent Quest Championship 2022. Overall champion, drum roll, goes to UT Primary School. Teacher. Give round of applause. Come higher, more louder, more. More sound, whistle, more whistle. Everybody is a winner. UT, all the UT students come forward. Take photo. Kappa தூக்கிங்க மேல, teacher மேல தூக்கிங்க. ஐயோ ஜானிக்கு வாய்ஸ் வா கஞ்சானாலே காசில்லை கல்லாலேயும் காசில்லை காய்ச்சல் ஜுரம் நிறைய வருது பில்லாலங்கடிச்சில்லை